சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பமோடவள் ஒரு கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தம்மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருதிரள் போய மதையானை மத்தளவீரனை உத்தவி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடவினை முற்படுகிறிதல் முற்பட எழுதிய முன்னோனே முப்புறம் எய்து நாச்சிவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அது தீரா துயரது கொடு சுப்பிரமணி படம் அப்புணம் அதனிடையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணவனவள் பெருமா எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிர்கொண்டு படித்த புகழியர் கொண்டல் போற்றி ஆரம்பிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி பாடி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஊழிவழி திருவா அதவரர் எழுத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமிப்பாளுடன் ஆகிய பல வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நான் இன்று கீர்த்தி திருவர்கள் 11வது வரியிலிருந்து செய்திப்பதற்கு திருவள்ளும் குருவள்ளும் அடியாராலும் கூட்டியது. மாணிக்கவாசகப் பெருமான் சிவபெருமான புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பல தலங்களுக்கு சென்று பெருமானை போற்றி பாடினார். அதில் ஒன்றுதான் இந்த கீர்த்தி திருஅகவல், திருவடி புகழ்ச்சி என்ற பெயர். சாமியுடைய திருவடியை புகழ்ந்து பாட வேண்டும், அது விரித்து விரித்து பாட வேண்டும் என்று நினைத்தார். ஏன்னா 32 வயசுல தான் அவர் மோட்சம் அடைந்தார். மாணிக்கவாசகர் மந்திரியா இருந்து நமக்கு ரொம்ப காலம் கம்மியா இருக்கே, இறைவனை விரித்து விரித்து பாட வேண்டும் என்று ஒவ்வொரு இதுலையும் பாருங்க 95 வரி, எதே சிவபுராணம் 95, இது 145, அடுத்து 200 சச்சம், இப்படி கூட்டிக்கிட்டே பாடிக்கிட்டே போனாரு. அதுக்கப்புறம் தான் 10 10ஆ பாடுவோம் அப்படின்ட்டு அருள் 10, வாழா 10, புணர்ச்சி 10, பிடித்த 10 அப்படின்னு பாடினார். இப்படி 10 10ஆக பாடினார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த திருவாசகம் முற்றோதல் பண்ணும்போது எப்படா இந்த 10 வரும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே முற்றோதல் பண்ணுவாங்க. முதல்ல விரிவு வருமா, இது எப்போ முடிய போகுதோ அப்படிங்கிற எண்ணத்துல தயவு செய்து எழுச்சிக்கூடாது. முற்றோதல் என்ன கூட ஒவ்வொன்றும் மந்திரம், ஒவ்வொரு எழுத்துக்களும் மந்திரம். அப்போ நம்ம பாடும்போது எப்படி பாடணும் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தை விடாம நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க அந்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்தி கூட கொஞ்சம் போனால் போயிட்டு போகுது, நேரம் ஆனால் ஆகிட்டு போகுது. அதனால அந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிப்பெல்லாம் கரெக்டாக உச்சரித்து திருவாசகத்தெல்லாம் முற்றோதல் நாம பண்ண வேண்டும். எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 1 மணிக்கா 2 மணிக்காங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. முற்றோதல் கட 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 கடன்னு 1 மணிக்கு முடிச்சிடறோம், 2 மணிக்கு முடிச்சிடறோம்ல. ஆனால் உண்மையிலே நீங்கள் தனியாக நீங்கள் முற்றோதல் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப லேட்டாகும். நீங்கள் தனியாக முற்றோதல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிதானம் ஒவ்வொரு பாடலும் நீங்களா படிச்சு பாருங்க, ரொம்ப லேட்டாகும். கூட்டமாக சேர்த்து பாடும்போது வேகமாக முடிஞ்சிடும். அடுத்தடுத்து நம்ம முடிக்கணுங்கிற அந்த வேகத்திலே பாடுவோம். சிலவர் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறதுக்கு ஒரு 2 பேரை படிக்க வச்சுட்டு எல்லாம் சாப்பிட போயிடுவாங்க. ஏன்னா அந்த டைம் மிச்சமாகல உங்களுக்கு. அதெல்லாம் செஞ்சோம்ல. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. குடும்பம் போயிட்டு வந்து உடனே பாட ஆரம்பிச்சிடணும். இல்லையா 2 பேரும் பாடு. இப்போ நீங்கள் அந்த இது பாடியிருக்க முடியாதுல்ல. இப்போ அந்த நேரத்தில் வெளியில் போனவங்க பாட முடியாது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இருக்க பாடிக்கணும். அந்த எத்தனை பதியத்தை விட்டுட்டோமோ அதை நீங்கள் பாடிக்கணும். அப்படின்னா தான் முற்றோதல். எதையும் விட்டுட்டோம்னா முற்றோதல் கிடையாதுல்ல. அப்புறம் அளவுக்கு நம்ம அந்த எந்த பதியத்தை விட்டுட்டோமோ கடைசி ஒருக்கா நீங்கள் பாடிக்கணும். இப்போ எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. 2 பேரும் பாட வச்சுட்டு டக்கு டக்குன்னு சாப்பிட போக வேண்டியது. சிலவர் பார்த்தீங்கன்னா சாப்பிட போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு போட்டோம் நேரத்தை பதிவு வந்துருக்கும். சிலவர் இப்போ ஒரு 5 பதிவு ஓடி இருக்கும், கடைசி முடிய போகுது, இந்நேரத்தில் போய் கூட உட்காந்துக்குவோம் அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க. அந்த பாடுறவங்களாம் இருக்காங்க. நான் அடி நிறைய பேர் பார்த்தேன். அதனால தான் சரி முற்றோதல்னா நம்ம 5 புலன்களையும் அடக்கி
அந்த திருவாசகம் முற்றோதில்லை அப்படியே உள்ள அழுகணும். அவ்வளோதான் பெருமானுடைய கருணை நமக்கு கிடைக்கும். ஒவ்வொன்றும் மந்திரங்களா திருவாசகம் ஒவ்வொன்றும் சிவபெருமானே கைப்பட எழுதியிருக்கு. அப்போ எப்பேற்பட்ட சிறப்புடையது பாருங்க. அது ஏற்கனவே காலையில் சொன்னேன், இன்னைக்கு நம்ம புண்ணிய காலம் கிடைச்சிருக்கு. இந்த புண்ணிய காலத்துல சிவபெருமானுடைய புராணத்தை நம்ம கேட்டால் எண்ணில்லாத அருள்களை நாம் பெறலாம். இப்போ நீங்களாம் அந்த அருளுக்கு பாத்தியமாக இருக்கீங்க. அதனாலதான் சாமி உங்களை வரவழைத்து இந்த கீர்த்தி திரு அகவலை கேட்க வைக்கின்றார். சாமி எப்பேற்பட்ட கருணையுடைய எண்ணில்லாதானே நின் பெரும் சீர் அப்படின்னாரு ஆணிக்காசப்படுவான். அவன் போலெல்லாம் சொல்லி முடியாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் சிவபெருமானை புகழுக்கு கொஞ்சம் கூட பங்கு வராது. ஏன்னா அப்பேற்பட்ட கருணையுடையவன் சிவபெருமான். அவனுக்கு அருள் செய்யப்பட்ட நூல்கள் வந்து எண்ணில்லாத நூல்கள். கோதில்லா அமுதே குணப்பெரும் குண்டேன்னு கூட மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். அப்பேற்பட்ட கருணையுடையவன் சிவபெருமான். எண்ணில்லாத கருணையுடையவராக திகழ்ந்த பெருமான் அடியார்களுக்கு அருள் செய்யும் விதமாக இன்ன தன்மையினென்றே அறிவொண்ணாத எம்மான் அடியார்களுக்கு எப்படி வர்றாரா எளிமையாக வந்து அருள் செய்கின்றார். எளிவந்த பிரான் அப்படின்னு யாராவது சிவபெருமானை பார்த்துருக்கீங்களா? யாருமே மாத்தது இல்லையா? ஏன்னா அவன் என்ன தன்மையிலே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட கருணைமா கடலை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா முடியும். அரிய பொருள் தான், ஆனா எளிமையாகவும் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அன்பு என்ற பக்கத்தை ஊன்றி அறிவு என்ற கையை வைத்து திரித்தால் பார்க்கணும். இல்லைன்னா சாமியை பார்க்க முடியும். அன்பை விதைக்கணும். அன்பை விதைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அடிப்படை வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்யறதுக்கு என்ன முக்கியம்? அடியார் திருக்கூட்டம் முக்கியம். அடியார் திருக்கூட்டத்துல இருந்தால் என்ன கிடைக்கும்? அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். திருமுறை பாட வைக்கும், சொற்பொழிவு கேட்க வைக்கும், திருக்கோயிலுக்கு போய் சொல்லணும், வழிபாடு பண்ண செய்யணும். அந்த அடியார் பூ கட்டுறாராமே, நானும் பூ கட்டி பார்க்கலான்னு நினைக்கிறேன் சுவா அப்படிமாங்க. அப்போ ஒரு அடியாரை பார்க்கும்போது அவங்க இந்த பணியை செய்யறாங்க, நாம அந்த பணியை செய்யணும். அவங்க திருமுறை நிறைய பாடுறாங்க, நாம கொஞ்சமாவது பாடணும். அவங்க எல்லா பதியும் மனப்பாடமா பாடுறாங்களே, நம்ம ஒரு பதியும் கூட நமக்கு தெரியலையே, அப்ப நாமளும் பாடணும் அப்படிங்கிற அந்த உணர்வுலாம் அடியார்களோட சேர்ந்தாதான் வரும். இல்லைன்னா வருவதற்கான வாய்ப்பு. அப்படி இந்த திரு அகவல்ல மாணிக்கவாசக பெருமான் இப்படி பாடுறாரு. எடுத்ததுமே தில்லை மோதூர் ஆடிய திருவடி பள்ளியரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி எண்ணும் மண்ணும் வானோர் உலகம் துண்ணிய கல்வி தோற்றி மழித்தும். எப்படி சொன்னார்? அடியார் உள்ளத்து அன்பு மீதோர குடியா கொண்ட கொள்கையின் சிறப்பும் மந்திர மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகவும் தோற்றுவித்த வழியும் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு கல்லாடத்து கலந்து இனிது அருளி நல்லாளோடு நயப்புற வெய்தியும் அப்படிங்கிறார். இந்த கல்லாடங்கிற ஊர் வந்து அவனுக்கு எங்க இருக்குன்னு நூல்களிலே போடலை. எங்க இருக்குன்னு சரியா தெரியலன்னு நூல்களில் சொல்லியிருக்காங்க. அது எந்த மாநிலத்துல இருக்கு அந்த கல்லாடம் என்கின்ற ஊர் அப்படின்னு சொல்றாங்க. கல்லாடத்தின் கலந்தேதர்னா அங்க வந்து அம்பாள் வந்து சாமி ஆகமத்தை சொல்லியிருக்கும் போது அம்பாள் வந்து அப்படியே திசை திரும்பிட்டாங்க. சாமி ஆகமம் சொல்லும் போது எங்க கவனம் இருக்கணும்? இங்கே கவனம் இருக்கணும். சாமி சொல்ற ஆகமத்துல கவனம் இல்லாம சிந்தனை சிதறியதுனால சுவாமி பழித்து அம்பாளை உலகத்துல இருக்க முடியுது. அந்த சினம் தனிந்து மறுபடியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம் அந்த கல்லாடம். கல்லாடத்து கலந்திருதரணி நல்லாளோடு நயப்புற. நயப்புறம்னா சினம் தனிந்து அம்பாளை சுவாமி என்ன செஞ்சாராம்? ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல கோவப்பட்டு சாமி அனுப்பி வர்றதும் உண்டு. ரெண்டாவது அம்பாளே விருப்பப்பட்டு வந்து மண்ணுலகத்துல வந்து பூஜை செய்ததும் உண்டு. சாமி விடி ஆகமம் சொல்லிக்கிட்டே இருந்தார். அம்பாள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சாமி இத்தனை ஆகமங்களை சொல்றீங்க சாமி, இதுல உங்களுக்கு எது சாமி பிடிச்சதுன்னு அம்பாள் கேட்க சாமி சொன்னாராம், எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னாங்க. இது எதுல வருது அப்படின்னா சைக்கிள சாமி சொல்றாரு, எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணையே என்று உரைத்தரட அன்னலாகவே அர்ச்சனை புரிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணில் நல்லவளோடும் பெருந்தவர். சாமி அந்த பூஜையை நான் செய்யறேன்னு அம்பாள் கேட்க அன்னலாகமை அர்ச்சனை புரிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணில் நல்லவளோடும். அதை சொன்னாரு பாருங்க, பெண்ணில் நல்லவள் அப்படின்னு. அம்பாளை சொல்லும்போது எப்படிப்பட்ட பெண்ணு அவங்க? பெண்ணில் நல்ல. அப்ப மற்ற பெண்ணுல பெண்ணு கிடையாதா அப்படின்னா, இப்ப உயிரலாகிய நாம பெண்ணு தான். நான் ஆணா இருந்தாலும் நான் யாருதான்? பெண் தான்.
இந்த உயிர்கள் அத்தனையுமே பெண்ணுதான், மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த பிறவியில பெண்ணா இருக்கிறவங்க அடுத்த பிறவியில ஆணாகவும் பிறக்கலாம், ஆணாக உள்ளவர் அடுத்த பிறவியில பெண்ணாகவும் பிறக்கலாம். அதனால உயிர்களுக்கு ஆண் பெண் பால் தன்மை கிடையாது. எல்லா உயிரும் ஆண் பெண் பால் தன்மை கிடையாது. எல்லா உயிர்களுமே பெண்ணுதான். இப்ப நமசிவாய மந்திரத்துல நாய் என்கின்ற மறைப்பாற்றல் துரோதன சக்தி பெண்ணு, மா என்கின்ற ஆணவ மூலம் பெண்ணு, சி என்கின்ற சிவம் மட்டும்தான் ஆணு, வா என்கின்ற அருள் சக்தி பெண்ணு, யா என்கின்ற உயிர்களும் பெண்ணு. இப்ப இத்தனை பெண்ணு இருக்காங்கல்ல, யார் யாரெல்லாம் பெண்ணுன்னு சொன்னோம்? துரோதான சக்தி, ஆணவ மூலம், உயிர்கள், அருள் சக்தி. இந்த 4 பெண்ணுல யாரு நல்ல பெண் அப்படின்னா உமையம்மை தான் நல்ல பொண்ணு. பெண்ணில் நல்லவளோடும் பெருந்தவர் கொழுந்து. அத பெண்ணில் நல்லால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகதுரு கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும். அப்ப அங்கேயும் சொல்றாரு பெண்ணில் நல்லாள் அப்படிங்கிற. யாரு? உமையம்மை தான் பெண்ணில் நல்லா. அப்ப நம்மளாம் கொஞ்சம் ஒஸ்ட்டு தாங்க, நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நம்ம எதை சார்ந்திருக்கோம்? ஆணவ மதத்தை சார்ந்திருக்கிறதுனால நாமெல்லாம் கெட்ட பெண்கள். சுவா அப்படிலாம் சொல்லிடாதீங்க சுவா, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லல. சர்டிபிகேட்டே கொடுக்குறாரு ஞானசம்பந்தர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தவர் கொழுந்து. சேக்கிழ சாமி பெண்ணில் நல்லால் உமையம்மை. இப்போ உமையம்மையை நோக்கும்போது நம்மளாம் யாரு? கீழே தானே, அம்பாலோட நமக்கு. அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமா சொல்ற. ஒவ்வொரு இடங்கள்லையும் சாமி உபதேசம் செய்யும் போதெல்லாம் அதுலயும் உத்தரகோச மங்கையிலாம் அம்பாள் உபதேசம் கேட்டிருக்காங்க. உத்தரகோசையில் மங்கை என்னும் ஊருன்னே சொல்றாரு. சிவபெருமானுக்கு பிடிச்ச, அதாவது ரொம்ப உகந்த ஊர் எதுனா உத்தரகோச மங்கை என்னும் ஊர். உத்தரம்னா ஆகமம்னு பேரு, கோஷம்னா உபதேசம்னு பேரு, மங்கைனா உமையம்மைன்னு பேரு. உமையம்மைக்கு உத்தர ஆகமத்தை உபதேசம் செய்த இடம் உத்தரகோச மங்கை. யாரும் போயிருக்கீங்களா? இது என்ன சிவ பிரமாதம், நாங்க போயிருக்கோம் சிவா. அங்க அதை தாண்டி ராமேஸ்வரம் மண்டபம் எல்லாமே போயிருக்கோம். அப்படியே சாமி எண்ணில்லாத அருளியை செய்திருக்கின்றார். அம்பாளுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அம்பாள் விரும்பி வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. அப்புறம் கோபத்தோட சாமி சொல்லி வன்னுலகத்துக்கு வந்து பல அற்புதங்கள் செஞ்சதெல்லாம் இந்த திருவரு புகழ்ச்சியாக விளங்கக்கூடிய கீர்த்தி திருநகவல்ல சொல்ற. கல்லாடத்து கலந்து இனிது அருளி ஒரு தடவை என்ன செஞ்சாரு சாமி? அந்த கல்லால் மரத்துக்கு கீழே இருந்து அந்த முனிவர்களுக்கெல்லாம் உபதேசம் செஞ்சார். கல்லால் மலர் மலை வில்லார் அள்ளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே அப்படின்னு கூட சிவஞானபோதத்துல அந்த அவையடக்கத்துல மெய்கண்டர் சொல்றாரு. கல்லால் மரத்துக்கு கீழே இருந்து எத்தனை முனிவருக்கு உபதேசம் செஞ்சாரு? 4 முனிவருக்கு. தட்சிணாமூர்த்திக்கு எத்தனை முனிவர் இருக்காங்க? ஜனகர், ஜனந்தனர், ஜனாதனர், ஜனத்குமாரர். ரைட். அவங்க எல்லாத்தையும் படித்தவங்க. அந்த 4 முனிவர் இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ரொம்ப படித்தவங்க. ரொம்ப படித்தாலே என்ன ஆயிரும்? எல்லாத்துக்கும் மண்டை குழம்பிடும். எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியல, இந்த உயிரானது எப்படி இறைவனை அடையணும். மற்றதெல்லாம் படித்து என்னச்சு, முக்கியமான படிப்பை இறைவனை எப்படி அடைய வேண்டுங்கிற படிப்பை படிக்காம மற்ற எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க. சாமிகிட்ட வந்து கேட்டாங்க. சாமி அப்படியே தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு அவர்களுக்கு உபதேசம் செய்தார். சாமி நேராக பார்த்துருக்காரா, மேலே பார்த்துருக்காரா, கீழே பார்த்துருக்காரா? யாராவது கவனிச்சிங்களா? சின்முத்திர இருக்காரு. நேராக பார்த்துருக்காரா, மேலே பார்த்துருக்காரா, கீழே பார்த்துருக்காரு? அப்படி இருக்க மாட்டாரு. கீழையும் இல்லாமல் மேலையும் இல்லாமல் பார்த்துருப்பாரு. முன்னாடி அது மேலையும் இல்லாமல் கீழே இல்லாமல் பார்த்து அவங்க கீழே உட்காந்துருப்பாங்க. சாமி கீழே பார்க்குற மாதிரி அப்படி மேலே பார்த்துருப்பாரு. ஏன்னா அது அந்த உயிர்களை எல்லாம் மேல்நிலைக்கு அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த உபதேசத்தை சின்னமுத்திரை காமிச்சு, இது மாயை. முதல்ல இருக்கக்கூடிய வரல் வந்து மாயை, 2வது இருக்கக்கூடிய வரல் வந்து கண்மம், 3வது இருக்கக்கூடிய வரல் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, கை எவ்வளோ ஒசரமா இருக்கு அப்படின்னு சொல்றதா, அதுதான் ஆணவம். இந்த 3 மலவும் நீங்க பெற்று நீ என்னை வந்து அடைவாய். இது வந்து உயிர். இந்த ஆள்காட்டி வரல் இருக்கு பாருங்க, அது வந்து உயிர். இந்த கட்டை வரல் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கட்டை வரல் தான் இறைவன்.
கட்டை விரல் இல்லாம நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது. மற்ற 4 விரல் இருந்து வேஸ்ட். கட்டை விரல் இல்லைன்னா எந்த ஒரு செயலும் செய்ய முடியும், சாப்பிட கூட முடியாது. முக்கியமா மற்ற விரல் இல்லைன்னா கூட என்ன செஞ்சிடலாம், கட்டை விரல் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனா கட்டை விரல் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியும். கட்டை விரல் தான் சுவாமி. அப்ப அந்த உபதேசத்தை செய்யும் போது இப்படி வச்சு சின்முத்திரை வைத்து காமிக்கின்றார், நீ என்னை அடைவாய் அப்படின்னு அந்த முனிவர்களுக்கு சுவாமி காமிக்க அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. படிச்சு அவங்க முத்திரையை காமிச்சதே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நம்ம போன்ற ஆன்மாக்களுக்கெல்லாம் இப்படி முத்திரை காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, இப்படி யோசிப்போம், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல அப்படிமா. சின்முத்திரை இப்ப நமக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தா கூட நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, விளக்க தான் வேண்டியிருக்கு, வேற வழி இல்லை. மாயை, கண்மம், ஆணவம் 3 நீங்கி நீ என்னை அடைவாய் அப்படிங்கிற அந்த பொருள் தான். எல்லாம் இப்படி முத்திரை எப்படி வைக்க சொன்னா, எல்லாம் பாபா முத்திரை இப்படி வைக்காங்க. இது இது முத்திரை, இது என்ன முத்திரை, இது மிருக முத்திரைன்னு பேரு. இது இப்படி இருக்காங்க, மான் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கையை மான் 2 கொம்பு மாதிரி தெரியுதா, தெரியுதா சார்? எப்படி மான் தெரியுதா? நீங்க திருநீர் பூசும் போது இந்த முத்திரையில தான் எடுத்து நீங்க திருநீர் பூசணும். இந்த இந்த 3 விரலை தான் பயன்படுத்தணும். திருநீரை எடுத்து அதுக்கப்புறம் 3வது விரலை சேர்த்து நல்லா தடவி அண்ணாந்து பார்த்து அகல விரிச்சு ஓம் சிவாய நம சிவாய நமன்னு 3 தடவை பூசணும். திருநீர் பூசும்போது என்ன சொல்லணும், கருவாய் கடந்து உன் கடலை நினைந்தடியும் கருத்துடைய உருவாய் தெரிந்து உன் நாமும் பயின்றேன் உன தருளா திருவாய் வழி சிவாய நம. அப்ப எப்படி பூசணும், அப்ப பூசும்போது என்ன செய்யணும், சிவாய நமயர நீர், சிவாய நம நீர். அப்படி இந்த முத்திரைக்கு அவ்வளவு சிறப்பு, சின்முத்திரைக்கு. அப்ப இந்த இடத்துல சொல்லும்போது கல்லாடத்து கலந்து இனிது அருவி நல்லாளோடு நயப்புற வெய்தியும் சாமி அந்த சினம் தெரிந்து அம்பாளை ஏற்றுக்கொண்டார். கல்லாடம் என்கின்ற திருவூரில். அது இந்த ஊர் எங்க இருக்குன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அது ஆந்திராவில் இருக்கலாம், இல்லை மகாராஷ்டிராவில் இருக்கலாம். ஆனா இங்க குறிப்பிடப்படவில்லை. அடுத்து சொல்றாரு, பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் அப்படின்னு அடுத்த வரைக்கும் சொன்னார். அதுதானே பஞ்சப்பள்ளி. இது எங்க இருக்குன்னா கர்நாடகத்துக்கு பக்கத்துல இருக்கு. கர்நாடகத்துக்கு பக்கத்துல இந்த ஊர் இருக்கு. பஞ்ச கல்லின்னு இருக்கு, பஞ்ச பள்ளின்னு இந்த ஊரு. இப்ப அந்த வடமொழி காணா போட்டு பஞ்ச கல்லி அப்படின்னு இருக்கு. பஞ்சப்பள்ளியில் பால்மொழி, அங்க அம்பாள் இன்மொழியோடு உமையம்மை அங்கே இருக்கின்றார்கள். வேற என்ன செய்யாங்க, எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும். அங்க போய் அம்பாள் சாமி கிட்ட பிரியாத வரம் கேட்டாங்க. சாமியை விட்டு பிரியாத வரம். ஒரு தடவை பிருகுமாமுனிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிருகுமுனிவர் அவர் என்ன பண்ணாரு, சாமி வளர்ந்துக்கிட்டே இருந்தார். அம்பாள் என்னடா நம்மள வணங்காம சாமி மட்டும் வணங்குறாருன்னு அம்பாள் சாமி பக்கத்துல போய் நின்னாங்க. அப்பயும் இவர் என்ன பண்ணாரு, சாமியத்தை சுத்தி வந்தாரு. ரொம்ப நெருங்கி உட்காந்துட்டாங்க. இப்ப இவர் என்ன பண்ணாரு, வண்டு வழி எடுத்து தொலைச்சி சாமியை மட்டும் சுத்தி வந்தார். அம்பாளுக்கு ரொம்ப கோவந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அப்படி எலும்பா ஆகி அப்படி தேஞ்சு போய் நிக்க கூட முடியாத நிலையில இருந்தார். அம்பாள் சாவு விட்டாங்க. சிவபெருமானை வணங்கினாரா, சாமி விட்டுவாரா. அதுக்கப்புறம் அவர் ஊன்றுகோல் படி 3வது ஒரு காலை கொடுத்து நிக்க வச்சாராம். நிக்கவே முடியாத அவரை சாமி என்ன பண்ணாரு, 3வது ஒரு காலை கொடுத்து நிக்க வச்சார். பெருமாமுனி விட்ட சாபத்துலதான் திருமாலுக்கு எத்தனை பிறவி கிடைச்சது, 10 பிறவி இழி பிறவியாக கிடைத்தது. அதுக்கப்புறம் சிவபெருமானை வணங்கினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு 5 உத்தம பிறவியும் 5 இழி பிறவியும் கிடைச்சது. இந்த வராகம், அந்த பன்றி வடிவம், அது மாதிரி இந்த வாமன வடிவம், வாமன வடிவம் கூட உத்தம வடிவம், அந்த மச்ச வடிவம், அந்த நரசிம்ம வடிவம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த சாபத்தினால, யார் பெருமாமுனிவர் கொடுத்த சாபத்தினால அவருக்கு அந்த இது. சிவபெருமான் கொடுத்த அந்த அருள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு 5 உத்தம பிறவி, கிருஷ்ணர், ராமர், பலராமர் போன்ற 5 உத்தம பிறவியில சுவாமி, ராமர் போன்ற பிறவிலாம் சுவாமி கொடுத்தார். அப்பேற்பட்டவர் இந்த பெருமாமுனிவர். அவர் மட்டும் அப்படி வளம் சுவாமி வழிபாடு பண்ணார். இப்போ எப்படி இருக்கும் பாருங்க, சாமியை மட்டுமே வழிபாடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே சாமி அம்பாளை பிரிக்கவே முடியாது. அதில் மட்டும் கான்செப்ட் கரெக்டாக இருக்கும். எப்பயுமே அம்பாளை சிவபெருமான்ட்ட இருந்து பிரிக்க முடியும். நமக்கு ஒரு இது சொல்லணுங்கிறதுக்காக, சக்தியை பிரிக்க முடியாதுங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சாரு, செஞ்சு காமிச்சார். அதுக்கப்புறம் அவர் நடக்கிறது இறந்துட்டார் பெருமாமுனிவர்.
அவர்கிட்ட சாபத்தினாலதான் அவருக்கு அந்த மாதிரி பெரிய கிடைத்தது. ரெண்டாவது, சாமி அவரை நிலைநிறுத்தி வைத்தார். பெருமாமணிவருக்கு எண்ணில்லாத வரத்தையெல்லாம் சுவாமி கொடுத்தார். அதுக்கப்புறம் சுவாமி எவ்வாறு பிரியாமல் இருந்தார் பெருமாமணிவர். அப்படி இந்த இடத்துல சொல்றாரு, பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டியும் ஈண்டு இன்னருள் விளைத்தும். அது மாதிரி சாமி அங்க பிரியாத வரத்தை அந்த தளத்தில் தந்தருளினார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. அடுத்த நேரம், கிராத வேடமோடு பிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நல்தடம் படிந்தும். இந்த கிராத வேடம்னா, கிராதன் என்கின்ற ஒரு வேடுவன்றது தான். அவன் என்ன பண்ண, அவனுக்கு ரொம்ப நாளா வேடுவனா இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லை. அப்ப சுவாமி அவருடைய தவத்திற்கு வச்சு அந்த காட்டு வனத்துல அம்பியையே போய் குழந்தையாக இருக்கும்படி செய்து, இந்த வேடுவன் பிஞ்சிக வேடுவன் என்கின்றவன் அங்க போய் அந்த குழந்தையை பார்த்ததுமே அவரே எடுத்து வளர்த்து, அதுக்கப்புறம் தக்க பருவம் வரும்போது சிவபெருமானே மனம் வச்சுட்டு போனாராம் வேடுவனா இப்ப எந்த வடிவம் அம்பாள் இருக்காங்களோ அந்த வடிவத்துல சாமி இருப்பார். சாமி எந்த வடிவத்துல இருக்காரோ அந்த வடிவத்திலே அம்பாளும் இருப்பாங்க. சாமி வேடம் அடிஞ்சாருன்னா அம்பாளும் வேடு வச்சியாக வந்துடுவாங்க. வேடு வச்சு பாதபத்ம மீது சிச்சை முடிதோய் அப்படின்னு கூட அருணைநாதர் பாடுறாரா. அது திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கு ஒருவார். இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. திருவாசகத்தை கேட்கறது கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு விளக்கம் எழுத முடியாம எத்தனை பேர் என்னால விளக்கம் எழுத சொல்லாங்கன்னு ஒருத்தர் காவிரி நதியிலிருந்து போய் உள்ள போயிட்டாரு. என்னால எழுத முடியாதுன்ட்டாரு. ஏன்னா சாமி கைப்பட எழுதுனது, அதுக்கு நம்மளால விளக்கம் சொல்ல முடியுமா? அவங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி எழுதுவாங்க. ஆனா உண்மையான ஒரு விளக்கம் என்பது என்னன்னா, அது மாணிக்க வாசக பெருமானுக்கு சிவபெருமானுக்கு தான் தெரியும். நம்ம மேலோட்டமா படிச்சு சொல்றோம். ஆனா உண்மையிலே இதுக்கு பொருள் சாமிக்கு தான் தெரியும். சாமிக்கும் அதை இயற்றிய மாணிக்க வாசக பெருமானுக்கு தான் இந்த உண்மை விளங்கும். இப்ப நமக்கு இந்த விளக்கங்கள்லாம் எதுல இருந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, இலக்கண நயப்படி இது பெயரச்சம், இது உண்மை தொகை, இது இருதொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில நமக்கு இந்த விளக்கங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த முறைப்படி நம்ம ஓரளவுக்கு அதை தெரிந்து கொண்டு, மூலம் என்னன்னா சிவபெருமான் மேல அன்பு செலுத்தணும். அவ்வளவுதான் மூலம். என்னது? சாமி மேல அன்பு செலுத்தணும். திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கு திருவாசகத்தை படிச்சு 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 உருகிட்டே இருக்கும். உருகி வழிபடும் அடியவர் நமக்கு உருநோய் அடையாது என்று சொல்வதற்காக திருவாசகம் அப்பேற்பட்ட சிறப்பினை உடையது. அணிகாச சாமி எத்தனையோ அடியார்கள் தவம் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீ காட்சி கொடுத்தது சரிதான், எனக்கு எந்த தவமே இல்லை, ஆனா நீ என்னைய கூட விடலையே சாமின்னாரு மாணிகாசன். அந்த கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின்தோள் உடையவனே, மண்ணும் உத்தர கோஷ மங்கைக்கு அரசே சடையவனே, தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே அப்படின்னார். சாமி நான் ரொம்ப கடைப்பட்டவன், எல்லாத்துக்கும் கடைப்பட்டவன், என்னை லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது அப்படின்னு தன்னை எப்படி தாழ்த்துறா பாருங்க. இப்ப நம்ம அப்படி சொல்லுவோமா? இங்க இல்லை, நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு 4 பேரை கூப்பிட்டு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்போம். நான் இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்றேன், நான் தினசரி திருக்கோயிலுக்கு போறேன், 4 காலம் பூசை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லா இதையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இன்னும் சைவத்தை படிக்கலன்னு அர்த்தம். சைவத்தை நன்றாக தெரிந்தவர்கள் அமைதியா இருப்பாங்க, வழிபாடு செஞ்சு ஆரம்பிச்சிருவாங்க. சாமிக்கு அவங்களுக்கு தான் தொடர்பு. மற்றவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, வெளியில தெரியாம வழிபாடு பண்ணுவாங்க. காலையிலோட சொன்னேன்ல, நமக்கு இறைவனுக்கு மட்டும்தான் தொடர்பு, மற்ற யாருக்கும் தொடர்பு. நீங்க செய்யற வழிபாடு வெளியில தெரியாம செய்யும். நீங்க என்ன செஞ்சாலும் சிவபெருமானுக்கு தெரியும். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா நம்ம கூட தானே இருக்காரு, அவர் வேற எங்கேயும் போலையே. கடையவனேனை கருணையினால், நான் கடையவன் தான் சாமி, ஆனா நீ என்ன பண்ணிட்ட, என்னை கருணையினால கலந்து ஆண்டு கொண்ட. உன்னுடைய கருணை இருக்கே, அதனால என்னை கலந்து ஆண்டு கொண்ட. இல்லைன்னா எனக்குலாம் எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா ஆடுகின்றலை கூத்துடையான்களுக்கு அன்பிலை, பாடுகின்றலை பதைப்பதும் செய்யலை, பனிமலர் சூடுகின்றதில்லை சூட்டுகின்றதும் இல்லை. நான் ஒரு பணியும் செய்யாதேன். ஆமாறு உன் திருவழிக்கு அகங்குறையேன் அன்புகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலில் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விளைகின்றேன் சதுராளா நீ சார்வானே என்று சொல்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை.
ஆனாலும் சிவபெருமான் என்ன விடுறது? வண்ண பணித்து என்னை வாவென்ற வான்கருளை சுண்ணப்பன் நீட்டிற்கே சென்றுதாய் கோத்தும்பி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின். கண்ணப்பன் மாதிரி யாராவது அன்பு செலுத்த முடியுமா? மாணிக்காசபுரம் அப்படி சொல்றாரு, கண்ணப்பன் மாதிரி எனக்கெல்லாம் அன்பு சரியா தெரியாது சாமி, ஆனா கண்ணப்பன் மாதிரி எனக்கு அன்பு இல்லைன்னா கூட சிவபெருமான் என்னையும் விடல அப்படின்னாரு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை, அவர் மாதிரி எனக்கு அன்பு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் கூட அன்பு இன்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டார். வண்ண பணித்து என்னை வாவென்ற வான்கருள். கடைசி எங்க வாழ்ந்தாரு? தில்லை பொதுவினில் வருக அப்படின்ட்டாரு. தில்லைக்கு வாப்பா அப்படின்ட்டு அவர் வாட்டு சாமி மறைஞ்சி கைலாயத்துக்கு போயிட்டார். இவர் அதுக்கப்புறம் படுற பாடு பார்த்தீங்கன்னா எப்படா இப்ப எப்படி எது போலன்னா, மாணிக்காசரை திடீர்னு வாங்கி விட்டு மறைஞ்சி போனது எது போலன்னா, இப்ப நம்ம வீட்டுல சாயங்காலம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஷோக்கு போகணும், எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு காலையில் வேலைக்கு போயிடுறாரு. யாரு? வீட்டு ஐயா வேலைக்கு போயிடுறாரு. இவங்க எல்லாம் பிள்ளைகள்லாம் எல்லாம் ரெடி ஆகி எல்லாம் ஷோக்கு ரெடியா இருக்காங்க. எல்லாம் கிளம்பி கதை சொன்னது எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பரவாயில்ல. இருக்கும்போது திடீர்னு ஒரு போன் வருது. நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு, ஷோக்கு டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. 6 மணி ஆயிடுச்சு. ஐயோ படம் போட்டுருவாங்களே, என்ன பண்றது இன்னும் இவர் இந்த மனுஷன் வர்றேன்னு சொல்லிட்டு வராம போயிட்டாரே, ஆளை காணமே அப்படின்னு திடீர்னு அந்த நேரம் போன் வருது 6 மணிக்கு. சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்நேரம் அவர் சொல்றாரு, எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை, இன்னைக்கு போக முடியாது, கேன்சல் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் கிளம்பி இருக்க சொல்லிட்டு கிளம்புற நேரத்துல இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது போல மாணிக்காச பெருமனுக்கு இருந்ததான். இப்ப குருவ வந்துட்டாரு, உபதேசம் பண்ணியாச்சு, ஆள் கொண்டாச்சு, திடீர்னு தில்லைக்கு வந்து ஆளை காணும், சாமி போயிட்டாரு. இவருக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருந்துச்சான் மாணிக்காசு. அதுக்கப்புறம் அவரு சாமி அப்படி விட்டா கூட அவரை சும்மா விடலையா. ஏன் அப்படின்னா உலகமாயை அவரை தாக்கிரும் என்பதற்காக சாமி என்ன பண்ணாராம், ஏற்கனவே நம்ம என்ன சொல்றோம், அடியார் நடுவில் இருக்கும் அரளை அப்படின்னு பாடுறாருல, எத்தனை அடியார்கள் அப்படின்னா 999 அடியார்கள் நடுவுல மாணிக்கவாச பெருமானை இருத்திட்டு தான் போயிருக்காரு. நம்ம 10 அடியார் கூட பழகிறதுக்கே என்ன செய்யறோம், யோசிச்சிருக்கோம். அவர் 999 அடியார் நடுவுல சுவாமி இருக்க வச்சு சென்றார். ஏன்னா மாயை அவரை தாக்காத வண்ணம். ஏன்னா அடியார் நடுவுல இருந்தாதான் சிவபெருமானை பத்தி சிந்திக்க முடியும், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, சிந்திக்கவே முடியாது. நீங்க ஒரு நாள் இருந்து பாருங்களேன், ஒரு நாள் நீ தேவார மனத்துக்கு வராமல் இருந்து பாருங்க, உங்களுக்கு அப்பதான் தெரியும். நேரம் சொற்பொழி ஓடிக்கிட்டு இருக்குமே, வீட்டை கூட உங்களுக்கு சிந்தனை அப்படிதான் இருக்கும். நேரம் சொற்பொழி ஓடிக்கிட்டு இருக்குமே, நேரம் சொற்பொழி நடந்துக்கிட்டு இருக்குமே, நேரம் என்னென்ன பேசியிருப்பாரோ ஏது பேசியிருப்பாரோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இல்லைன்னா தேவார நேரம் படிச்சுட்டு இருப்பாங்களே, நல்ல நல்ல பாடலாம் பாடிக்கிட்டு இருப்பாங்களே, நேரம் 2ஆம் திருமுறை ஓடிக்கிட்டு இருக்கும், நேரம் 3ஆம் திருமுறை ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சுவாங்க. ஆர்வம் இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருப்பான் இருக்கும்ல. அப்படி சாமி எண்ணில்லாத கருணையுடையவர், சாமி பொதுவில் வருக அப்படின்ட்டாரு. உடனே அதுக்கப்புறம் பல பதியங்கள்லாம் பாடி கடைசி போய் எங்க போனாரு, தில்லையை போய் அடைந்தார். பொது அப்படின்னா எதை குறிக்கும்? தில்லை. பொதுன்னா கோயில் அப்படின்னா எதை குறிக்கும்? தில்லை. என்ன சார்? சிதம்பரம். சரி. அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு, எஞ்சாதீண்டும் இன்னர் விளைதும் கிராத வேடமோடு கிஞ்சிகவாயவள் விராவு கொங்கை நல் தடம் படிந்தும். அதுக்கப்புறம் சாமி என்ன பண்ணாரா, வந்து அந்த கிராதங்கள் வேடனுக்கு அம்பாள் மகளாக இருந்து சிவபெருமான் வேடுவனாக வந்து என்ன செஞ்சாரா, அம்பியை திருமணம் முடித்தார் அப்படின்னு ஒரு வரலாறு. சாமி என்னில்லாத அருள் செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு திருக்கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு அற்புதங்கள் இருக்கும் அந்த கோயில்ல. உங்களுக்கே தெரியாம ஒரு அற்புதங்கள்லாம் நடக்கும். இந்த வட்டம் நாங்க ஒரு திருக்கோயில் போயிருந்தோம், கடைசி பார்த்தா கேதார்நாத் ஐயா இங்க இருக்காரு, தென் கேதார்நாத்ன்னு சொல்றாங்க. ஏன்னா ₹1,00,000 செலவு வச்சு அங்க போயிட்டு வந்தோம், பணியிலையும் இதுலையும் நடிக்கிட்டு வந்தோம். இங்க சாமி எளிமையா காட்சி கொடுக்குறாருன்னு பார்த்தோம். தின்னக்கோணம்னு ஒரு கோயில் கடைசியா போனோம், நான் பார்த்தா கேதார்நாத் ஐயா அப்படி இங்க இருக்காரு. இது கேதார்நாத் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசி அகசியர் தான் இங்க வந்து இது தென் கேதார்நாத் தட்சிண கேதார்நாத்னு பேர் கொடுத்துருக்காரு. அந்த கோயில் தின்னக்கோணம் அப்படின்னு வைப்புத்தலமா இருக்கு. சாமி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு அற்புதங்களும் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு.
எப்ப எதை செய்யறான்னு தேவர்களாலே அறிய முடியாதான். அதுமாதிரி எந்த உயிரில் ஆட்கொள்வாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆட்பாளவருக்கு அருணமன்னமும் ஆதிமானும் கேட்பார்வையில் அளவில் கிளர்க்க வேண்டாம்னாரு ஞான சம்பந்தர். எப்ப எந்த உயிரை எப்படி ஆட்கொள்வார்னு சொல்ல முடியும். நம்மளால சொல்ல முடியுமா? ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடியவனா இருப்பான், திடீர்னு பார்த்தா சாமி அவனை அடியவனாக்கிறார், அடியவராக்கி வழிபாடு பண்ண வச்சுக்கிட்டு இருப்பார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வர்றாங்க, அவங்களாம் முன்னாடியில் எப்படியோ இருந்தவங்களாம் இன்னைக்கு ருத்ராட்சம் போட்டு மாலையை போட்டு அடியாரை வந்து நிற்கிறாங்க. ஸோ நீங்களா? நீங்க தான். நீங்க தானா? நானே தான் அப்படிங்கிறேன். அதான்ப்பா உனக்கே சந்தேகம். நானே தான் குடிச்சு கூத்தாடிக்கிட்டு இருந்தேன்ல, நானே தான், என்னை சாமி மாத்திட்டார் அப்படிங்கிறாங்க. யாராலும் மாத்திடுவாரு. அவர் சின்ன ஒரு பணி செஞ்சா போதும். சிவபெருமானுக்கு ஒரு சின்ன ஒரு பூ எடுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை விட மாட்டேன். எப்படியாவது உங்களை ஆட்கொள்ளாம, ஆட்கொண்டா மட்டும் போடாது, அருள் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆட்கொள்வது என்பது அடியாராக ஏற்றுக்கொள்வது, அருள் செய்வது என்பது அந்த வழிபாட்டில் நிலைநிறுத்தி வைப்பது. எத்தனையோ பேர் ருத்ராஜம் போடுறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சுறாங்க, கழட்டி வச்சுட்டு மறுபடியும் மஞ்சள் பையை தூக்கிட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா மஞ்சள் பையை தூக்கிட்டு போயிடுறாங்க. புரிஞ்சுதா? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா மஞ்சள் பையை தூக்கிட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வருவாங்க, ஒருத்தவங்க ருத்ராஜம் போடணும்னு வருவாங்க. ஒரு ஆள் சொல்லுவார், சார் ருத்ராஜம் போட்டால் என்ன இதுன்னு கேட்பாரு முதல்ல. சார் மெயினாக மது மாமிசம் சாப்பிடக்கூடாது, அதான் அடிப்படை. இந்த ஒன்று இருந்தால், இந்த ஒரு தகுதி இருந்த போது நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு. மாமிசம் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும், எப்படி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ருத்ராஜத்தை கழட்டி வச்சுட்டு நான் சாப்பிட்டு வந்து மறுபடியும் போட்டுக்கலாமா, குளிச்சுட்டு போடுவேன், குளிச்சுட்டு போட்டுருவேன் அப்படின்னு. நீங்கள் போடவே வேண்டாம். நீங்க போடவே, உங்களுக்கு அதுக்கு போடணும்னு ஆசை இருந்தா நீ என்ன செய்யுங்க, விட்டுட்டு வாங்க. கண்டிப்பா அது அந்த போடணுங்கிற ஆர்வத்திலே நீங்க என்ன செஞ்சுருவீங்க, விட்டுட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்து இப்ப திருப்தியா போட்டு நல்லா இருக்காங்க. யார் வந்தாலும் இதான் வந்து சும்மா எடுத்ததுமே எல்லாரும் ருத்ராட்சம் கேட்கறான்னு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. அதுக்கு தகுதி இருக்குல்ல, ருத்ராட்சம் அணிவதற்கு ஒரு தகுதி இருக்கு. ரெண்டாவது அதை அணிய வேண்டும் என்று ஆர்வம் பண்ணுவான். இன்றே அணியுங்க, இன்றே அணிந்து இந்த வழிபாட்டுக்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, மாணிக்கவாசக பெருமானே சொல்றாரு. மணி அக்கு அணியும் அரண் நஞ்சும் அஞ்சி மருகி விண்ணோர் பணிய கருணை தரும்பரன் தில்லை அண்ணாள் திறத்து துணிய கருதுவது இன்றே துணி துறைவா நிறை பொன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே அப்படின்னார். அதாவது இந்த சைவத்துறைக்கு வந்துருங்க, அது இன்னைக்கே வந்துருங்க. இன்னைக்கே வந்து என்ன செஞ்சுங்க, ருத்ராஜத்தை அணிந்து கொள்ளுங்கள். நாளைக்கும் தள்ளி போட்டுறாதீங்க. நாளைக்கு அப்படின்னாலே அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, அந்த ஜென்மமே போயிடும். நாளைக்கு பார்த்துக்கிறேங்க அப்படின்ட்டோம்னா அவ்வளோதான், ஜென்மம் வீணா போயிடும். அதனால் இன்றே துணிந்து ருத்ராஜத்தை அணிந்து கொண்டு இந்த சைவத்துறைக்கு உள்ளே வந்து விடுங்கள். பொன்னணிய வேண்டும் என்று விரும்பாதீர்கள். நிறைய நகை அணிய வேணும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யாதீங்க, இருக்காங்க. நிறைய நகை அணியன்னு நினைச்சா சிவபெருமான் ரொம்ப தொலைவில் இருப்பான். சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போகும்போது 10 மணி அப்படி நிறைய எடுத்துட்டு கழுத்து நிறைய போட்டுக்கிட்டு போவாங்க. இவருக்கு எங்களுக்கு 4 ரூபா வருமோ, போன வருஷம் 5 பவுன் தான் போட்டு வந்தேன், பாரு பாரு நம்மளும் தான் இருக்கமே அப்படின்னு அவங்க தெரிஞ்சுவாங்க. பாரு நம்மளும் தான் இருக்கோம், நம்ம வீட்டுக்காரன் தான் சம்பாதிக்காது, அந்த மாதிரி 10 ஊனா போடுறாரு, அந்த 5 ஊனுக்கு கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்குது. அந்த அதுக்குள்ள கூட ஒரு கவலை. சரி இதனால கிடைச்சிருக்கேங்கிற அந்த இது இல்லாம அவ 10 பவுன் போட்டிருக்கா, அடுத்தவங்களை பத்தியே நான் என்ன செய்வோம், ஓகே கொண்டே. அதை முதல்ல என்ன செய்யணும், தூக்கி கிடைப்பதை கொண்டு நாம பெருமையோடு வாழணும். 2 ஒன்று இருந்தாலும் போதும், அது இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை. நமக்கு ருத்ராட்சம் இருக்கு, ருத்ராட்சத்துக்கு மேலே ஒரு ஆபரணம் வேணும், சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஆபரணம் எது? ருத்ராட்சம். ருத்ராட்சம் ஏன் பேர் வந்தது? அச்சம்னா கண். ருத்ரனுடைய கண்களிலிருந்து வந்ததுனால இது ருத்ராட்சம் என்றும் உருத்திராக்கம் என்றும் பெயராக ஆகியது. எவரேனும் விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் மூழ்கி உவராதே அவரவரை கண்ட போதே உகந்தடிமை திறம் நிறைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாது ஈசன் திறமையை பேணி கவராதே துளும் அடியார் நெஞ்சுனுள் கன்றாப்பூர் நடுதிரியை காணலாமே என்று யார் சொல்றார்? அப்போ சாமி சொல்றார். பாருங்க, ஒரு பெண்ணு அன்பு இந்த கன்றாப்பூர் நடுதிரின்னு சொன்ன பார்த்தீங்களா, கன்று ஆப்பு, இந்த கண்ணுக்குட்டியை கெட்டி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, கண்ணுக்குட்டி பசுவெல்லாம் கெட்டி போடுற அந்த ஆப்பு இருக்கு பாருங்க,
ஒரு பெண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அந்த ஊர்ல. கொடுமைப்படுத்தி அவளை மாட்டு தொழுவத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த பெண்ணு கஷ்டப்பட்டு இப்படி நம்மளை போட்டு துன்புறுத்துறாங்களே, மிகப்பெரிய அடியாரு அந்த பொண்ணு. அவ கவலையே படலை. கொடுமைப்படுத்தினா பரவாயில்ல, எங்க இருந்தாலும் என் அப்பன் ஈசன் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த கன்றுடைய ஆப்பு இருக்கு பாருங்க, கண்ணு கட்டி வைக்கக்கூடிய அந்த ஆப்பை சிவலிங்கமா நினைச்சு வழிபாடு பண்ணலாம் அந்த பெண்ணு. சுவாமி அதுல இருந்து காட்சி கொடுத்து அந்த பெண்ணை சிவலோகத்துக்கு கூட்டு போயிட்டாரு. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. நாம எந்த இடத்துல இருக்கோங்கிறது பிரச்சனை கிடையாது. எங்க இருந்தாலும் சிவபெருமான நினைச்சா சுவாமி எங்கே உன் அடியான் உன்னை நினைந்தால் அங்கே வந்து. இப்ப நீங்க இங்க நினைச்சா வருவாரா வரமாட்டாரா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கண்டிப்பா வருவார். அப்படி இந்த மைக்கில் இருக்காரா இல்லையா? எல்லா இடத்துலையும் நீக்க வர நீங்க எதை இப்ப இது சிவலிங்கம் நினைச்சாலும் சுவாமி இதுல இருந்து அதை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க நினைக்கணுமே, அதுலதான் விஷயம் இருக்கு. எப்பொருள் எத்தன்மைய தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லா பொருளையும் சாமி காண்பது. ஜடப்பொருளை முதற்கொண்டு இறைவன் காண்பது. அவன் கலக்காத இடமே கிடையாது. பார்க்கும் இடமெல்லாம் எங்கும் நீக்க வர நிற்கின்ற அறிவுறான். எல்லா பொருளையும் சாமி காண்பது. அப்படி விராவு கொங்கை நல் தடம் படிந்தும் கேவேடராகி கிளிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமும் வாங்கியும். இந்த கேவலராகி எழுதப்படுத்தினா அம்பாள் இந்த வலை வீசின படலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏற்கனவே சுந்தர மகாதேவி சொல்லியிருப்பாங்கல்ல, வலை வீசின படலம். இப்ப சிவபெருமான் என்ன பண்ணுவாரு கைலாய மலையில, இந்த கதையை கொஞ்சம் கவனமா கேட்டாதான் புரியும், இல்லைன்னா புரியாது. ரொம்ப கவனமா கேட்கீங்களா? நாங்க ரெடி ஆயிட்டோம், நீங்க கதை சொல்லலாம் அப்படிங்கிறது. மீன்களை வீசி காணகன் வந்து வெளிப்படும் ஆயிடுங்கிறத அதான் வலை வீசின படலாம். கைலாய மலையில சுவாமி என்ன பண்றாரு, நந்தி பெருமானை கூப்பிட்டு யாரையும் உள்ள விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாரு, அந்த 4 முனிவருக்கு உதவி செய்யறதுக்கு தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு அங்க போயிட்டாரு. அப்ப அம்பாளுக்கு உபதேசம், அந்த 4 முனிவர் இருக்குல்ல, அம்பாளுக்கு உபதேசம் பண்ண போனார். அம்பாளுக்கு உபதேசத்தை கேட்டுக்கிட்டு இருக்கையிலே அம்பாள் என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு சிந்தனை வெளியில போயிடுச்சு. அதான் ஞான நூல்களை கேட்கும் போது உங்களுடைய சிந்தனை எங்க போயிடக்கூடாது, வீட்டுக்கு போயிடக்கூடாது. எல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்க எங்கேயே பாலை கொதிக்க வச்சேன், ஆஃப் பண்ணான்னு தெரியலையே அப்படி இங்க வந்து என்ன செய்யக்கூடாது. விருந்தாள் வேற வாரேன்னு சொன்னாரு. இவர் சொற்பொழிவு 7 மணிக்கு முடிப்பாரோ முடிக்க மாட்டாரோ இது வேற தெரிய மாட்டேங்கி, 7 காலத்துக்கு அவர் வேற வரேன்னு இருக்காங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இங்க வந்தாச்சுன்னா முழுவதும் சிந்தனை முழுவதும் ஞான நூல்களை ஓதுவித்தல், கேட்பித்தல், தான் கேட்டல், ஈனமில்லா நற்பொருள் அதனை சிந்தித்தல், இவை 5ம் இறைவனை அடைவிக்கும் எழில்ஞான பூசை. இது ஒரு சிவபூஜை. நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாமியை பத்தி கேட்கும்போது. அப்ப இந்த நேரத்துல சிந்தனை எங்க போயிடக்கூடாது, வெளியில போயிடக்கூடாது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா மனம் நினைக்கும், நீங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்களா, வெளியில ஒரு கயிறு தொங்கும், இது கயரா இல்ல பாம்பா, கயரா பாம்பா நினைக்கும். புத்தி சொல்லும், அது கயிறு தான்ப்பா. புத்தி யூகிக்கும், இது கயிறா தான்ப்பா இருக்கும் அப்படின்னு யூகிக்கும். மனம் நினைக்கும், புத்தி யூகிக்கும், சித்தம் என்ன செய்யும், இப்பா அது கண்டிப்பா கயிறு தான்ப்பா. இந்த ஆணவம் என்ன செய்யும், போய் அதை போய் பாத்துரும் வருதுன்னு சொல்லிட்டு வெளியில போய் அதை போய் பாத்துரு அப்படின்னு சொல்லுவோம் ஆணவம். மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துல மனம் நினைக்கும், புத்தி யூகிக்கும், சித்தம் தெளிவடையும், இதுதான் அப்படின்னு தெளிவடையும், அகங்காரம் அதை அடைந்தே தீர வேண்டும் என்று விரும்பும். உடனே வெளியில போய் அதை பார்க்கும், அது கயிறுன்னு பார்த்தா அது பாம்பா இருக்கும், ஒரு போடு போடும். நம்ம அறிவை கொண்டுதான் என்ன செய்ய முடியாது எதையுமே. அப்படி சுவாமி அம்பாளுக்கு உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அம்பாளுடைய கவனம் வந்து எங்க போயிடுச்சு, அப்ப கவனம் வெளியில போனதுனால சாமி என்ன பண்ணாரு, பூலோகத்தில் போய் சென்று வளைஞனுடைய மகளாக அவதரிப்பாயாக அப்படின்னு சொல்லி சுவாமி சபிச்சார். அடுத்த நிமிஷம் அம்பாவை சபிச்சான்னு சொல்லி விநாயகர் பெருமான் என்ன பண்ணாரு, அந்த ஆகமங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் கடல்ல தூக்கி எரிச்சாரு. விநாயகர் பெருமானும் முருகப்பெருமானும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, கடல்ல தூக்கி ஆகமங்களை எல்லாம் எரிஞ்சாரு. அதுல அம்பால வளைஞனுடைய மகளாக அவதரிக்க செய்தார். முருகப்பெருமானும் உக்கரபாண்டியனாக வாய் பேசாத ஊமையாக இங்க மதுரையில வந்து இருக்க வைத்தார்.
விநாயகர் பெருமானுக்கு மட்டும் ஒண்ணுமே கொடுக்கலையாம். ஏன்னா அவருடைய அம்சம் அப்படின்னு சொல்லி விநாயகர் பெருமானுக்கு மட்டும் அந்த சாபமே கிடையாதான். எப்படின்னு பாருங்க, இது திருவிழா புராணத்துல வருது. விநாயகர் பெருமானுக்கு சாபமே கொடுக்க முடியாதான். அப்படிப்பட்ட மூத்தமா விநாயகர் பெருமானுடைய மூத்தம். எல்லாம் சதுர்த்திலாம் கொண்டாடுறீங்களா? நாங்க கொண்டாடிக்கிட்டு தான் சார் இருக்கோம் அப்படின்றது முடியும். விநாயகர் பெருமான் மட்டும் யாருமே எது செய்ய முடியாதான், சாபம். அப்படிப்பட்ட மூத்தம். அப்படி அம்பாள் வந்து எங்க போனாங்க, வலைஞனுடைய மகளாக வந்து அவதாரம் செய்யும். அந்த வலைஞன் வந்து பாத்தீங்கன்னா, அந்த வலைஞன் வந்து செய்த புண்ணியத்தின் காரணமாக, பல்வேறு பிறவிகள் செய்த சிவபுண்ணியத்தின் காரணமாக அம்பாள் வந்து அந்த வலைஞனுடைய மகளாக வந்து அவதரித்தார். அம்பாலே வந்து தவம் செஞ்சு இருக்கணும் அப்படின்னா சாதாரண முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவன் செஞ்ச ஏதோ ஒரு சில தீவினை காரணமாக வந்து வலைஞனாக வந்து பிறந்தான். ஒரு மீன்பிடிப்பு தொழிலாளியா வந்து சில தீவினை பயன் காரணமாக அங்க வந்து பிறந்ததுக்கு அப்புறம் அவன் செஞ்ச புண்ணியத்துக்கு அம்பாள் வந்து மகளாக வந்து அவதரித்தார். அப்ப எப்படின்னு பாருங்க. அம்பாளுக்கு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவங்க அதுலயும் தச்சனுக்கு மகளா இருக்கும்போது தாட்சாயினின்னு பேரு அம்பாளுக்கு. மலையதோச பாண்டியனுக்கு மகளாக வரும்போது அம்பாளுக்கு என்ன பேரு? மீனாட்சி. மீனாட்சின்னு பேரு. மலையதோச பாண்டிய மன்னனுக்கு வந்து மகளாக பிறக்கும் போது மீனாட்சி. அதுவும் அம்பாளுக்கு வந்து பிறப்பு கிடையாது. அந்த கோமகுண்டலத்துல இருந்து அம்பாள் வருவாங்க. அம்பாள் வந்து சிவ அம்சம்ல, ஆனா அம்பாளுக்கு வந்து பிறப்பு கிடையாது. அப்படி தோன்றதான் செய்வாங்க. முருகப்பெருமான் எப்படி தோன்றாரோ அதே மாதிரி தோன்றதான் செய்வாங்க. சிவஸ்வரூபத்துக்கான தோற்றம் தான் ஒழிய அவர்களுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. அப்புறம் தட்சனுக்கு மகளாக தாட்சாயினியாகவும், மலையதோச பாண்டிய மன்னனுக்கு மீனாட்சி அம்பாளாகவும், பர்வதராஜ மன்னனுக்கு மகளாக பார்வதி தேவியாகவும் வந்து என்ன பண்ணாங்க, வந்து சிவ பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சாமியை போய் அழைந்தாங்க. அதுல சாமி எனக்கு இந்த தாட்சாயினி என்கிற நாமம் எனக்கு வேண்டானே சொன்னாங்க. அதனால தாட்சாயினிங்கிற நாமம் மட்டும் யாருமே வைக்கக்கூடாது. தாட்சாயினி என்கிற பேர் மட்டும், ஏன்னா அம்பாலே வேண்டான்னு சொன்ன ஒரு நாமம் எதுன்னா தாட்சாயினி என்கின்ற நாமம். ஏன் அப்படின்னா சிவபெருமான ஒருத்து அந்த தட்ச யாகம் செய்த காரணத்தினால், தச்சன் செய்த அந்த யாகம் அது எதுல போய் முடிஞ்சது? தீமையில போய் முடிஞ்சது. காலையிலோட அந்த கதை சொன்னோம்ல, தட்ச யாகத்துல எல்லாரும் போய் கலந்துட்டாங்க. யார? சிவபெருமான வெறுத்து அத்தனை தேவரும் போய் எங்க அங்க திருமாலை கேப்டனா வச்சு அவிர்வாகம் முழுவதும் அவருக்கு கொடுத்தாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சாமி என்ன பண்ணாரு, ஒரு முடி எடுத்து அப்படி ஏவினார். அது வீரபத்திராக போய் பண்பட்ட தில்லை பதிக்கிறதை மறவாது என்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் பண்பட்டதில்லை பதிக்கிறதை மறவாது என்பட்ட தக்கன் எச்சன் அருக்கன் இந்து அனல் விண்பட்ட பூதப்படை வீரபத்திரரால் புண்பட்டவாடி பூவள்ளி. யார் சொல்றா? இது தெரியாதாங்க. பூவள்ளி பொய்யாமான்னா இது மாணிக்கவாச பெருமான் தான், எங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்றது. பூவள்ளி பொய்யா. அப்ப இந்த தச்சயாகத்துல யார் தண்டனை கொடுக்கா? வீரபத்திரர். வீரபத்திரர் யாரு தெரியுமா உங்களுக்கு? வீரபத்திரர் யாருன்னு சொல்லுங்க. காலையில இதை அங்க சொல்லல, அதனால இப்ப தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமானுக்கு எத்தனை மைந்தர்கள், எத்தனை குழந்தை சொல்லுங்க? 2 குழந்தைன்னு சொன்னா தப்பு. சிவபெருமானுக்கு 2 குழந்தைன்னு சொன்னா தப்பு. 4 தான் சொல்றாங்க. குருமச்சா சொல்றாங்க 4 குழந்தைன்னு சொல்லணும். சிவபெருமானுடைய மைந்தர்கள் 4. மூத்த பிள்ளையார் விநாயகர் பெருமான், இளைய பிள்ளையார் முருகப்பெருமான், நடுவில் இருக்கக்கூடிய 2 பேரு பைரவரும் வீரபத்திரனும். புரியுது உங்களுக்கு? இனிமே குழந்தைகளுடைய எத்தனை கேட்டா என்ன சொல்லணும்? 4ன்னு சொல்லணும். விநாயகர் பெருமானும் மூத்த பிள்ளையார், முருகப்பெருமான் இளைய பிள்ளையார், நடுவில் இருக்கக்கூடிய 2 பேரு வீரபத்திரரும் பைரவம். ஆனா அது சிவ அம்சம் தான், சுவாமி தான். சுவாமி தான் குழந்தையா வர்றாரு. அது சொல்றாருல்ல, பிரித்த பல்கதிர்கொள் சூளம் விழித்த தமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேலம் உரித்து உமை அஞ்ச கண்டு ஒன்றிரு மணிவாய் வில்ல சிரித்து அருள் செய்தார் திருச்சேரி சென்னறி செல்வனாரே அப்படின்னு அப்ப சாமி சொல்றாரு. கால பைரவனாகி. இப்ப கால பைரவர் யாரு தான்? சிவபெருமான் தான் பைரவரா. இந்த 25 மாகேஸ்வர மூர்த்தில அதுவும் ஒன்று. வீரபத்திரரும் மகேஸ்வர மூர்த்தத்துல ஒண்ணு. தயான சுந்தரமூர்த்தி, காலசங்காரமூர்த்தி, திரிபுர சங்காரமூர்த்தி, ஏகவாதமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, நடராஜமூர்த்தி, அரியத்தர், வீரபத்திரர், பைரவர், இப்படி எல்லாமே சிவபெருமான் எடுத்து கொண்டு வந்த அந்த மாகேஸ்வரம் மூர்த்தங்கள். சிவலிங்கத்துக்குள்ள சாமி எப்படி இருப்பாரு சொல்லுங்க பார்ப்போம்.
சிவலிங்கத்துக்குள்ள சிவபெருமான் எப்படி இருப்பார்? 5 முகத்தோடு இருப்பார். 5 முகத்தோடு இருந்தா அந்த மூர்த்தத்துக்கு சதாசிவமூர்த்தி என்று பெயர். அந்த ஒவ்வொரு முகத்துக்கும் 5 முகத்தையும் ஒவ்வொரு திருமுகத்துக்கும் 5 திருமுகம். ஒரு திருமுகத்துக்கு 5 ஐயஞ்சா 25 முகத்தோடு உள்ள காட்சி எடுத்தான்னா அதுக்கு மகா சதாசிவமூர்த்தி என்று பெயர். புரிஞ்சுச்சா? அந்த படத்துல நீங்க பாத்துருக்கீங்களா? சிவபெருமான் அப்படி உட்காந்துருப்பாரு, 25 மாயசர் முகத்தை அப்படி வரிசையா இருக்கும், 25 முகத்தோடு இருப்பாரு. அது ஒரு சில கோயில்கள் தான் இருக்கும், பல கோயில்கள் இருக்கவே இருக்காது. பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லையா? இது நம்ம மதுரையில பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்துல இருக்கு. இப்ப வாட்ஸ்அப்லாம் நிறைய போட்டு விடுறாங்க. இந்த சதாசிவமூர்த்தி வடிவத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போட்டுறாங்க. 25 மாகேஸ்வர மூர்த்தியும் சிவன் கோயில்ல ஒரு தடவை வச்சிருந்தாங்க. இது மாதிரி செஞ்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சித்திர சபையில சொல்ற மாதிரி அந்த நிறைய உள்ள அந்த மூர்த்தி முன்னாடி வச்சு பார்த்தீங்க. அப்ப பார்த்த மாதிரி அவன் இருக்கான் இல்ல. ஆனா இது ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்காது. ஒரு சில கோயில்ல இது மூத்தமாய் வச்சிருக்காங்க. இது காஞ்சிபுரத்துல இருக்கு. காஞ்சிபுரத்துக்கு நாங்க இப்ப போயிருந்தோம், அங்க இந்த மூர்த்தி இருக்கு, மகா சதாசிவமூர்த்தி இருக்கு. ரெண்டாவது இப்ப நீங்க சிவ பூஜை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீட்சை எடுத்தீங்கன்னா அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா சிவலிங்கத்தை தான் கொடுப்பாங்க. தனியா எனக்கு நடராஜர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நடராஜர் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தட்சிணாமூர்த்தி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தட்சிணாமூர்த்தி கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சிவலிங்கத்துக்குள்ள எல்லா மூர்த்தத்தும் அடங்கி இருக்கின்ற காரணத்தினால் 25 மாகேஸ்வர மூர்த்தத்தினுடைய அருளும் எதுல கிடைக்கும்? இந்த சிவலிங்கம் ஒரு மூர்த்தத்துல கிடைச்சும். அதனாலதான் நீங்க அத்தனவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் சிவ பூஜை செய்யும் போது உங்களுக்கு சிவலிங்கத்தை வழங்குகின்றார்கள். புரிஞ்சுச்சா? சிவலிங்கம் இருந்தாலே சுவாமி அங்க என்ன செஞ்சிருவாரு? உரைய ஆரம்பிச்சு. சாமி எப்படின்னா ஒன்றாய் உடனாய் ஒவ்வொரு நிலையிலையும் சாமி கூடயே இருக்காரு. வேற எங்கேயும் போல நம்ம கூடயே தான் இருக்கு. ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம எங்க போனாலும் அவர் கூடயே இருப்பார். ஒரு பையன் என்ன பண்ணா, மண்ணு விளையாண்டுக்கிட்டு இருந்தான், மண்ணை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கு ஒரு அரசன் இருந்தார். பையன் ரொம்ப அழகா இருக்கான், இவனை கூட்டு போய் நம்ம அரண்மனையில வளர்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணார். யாரு? ராஜா. கதை நல்லா கவனிக்கிறீங்களா? ராஜா. அவங்க ராஜா அப்படிலாம் நீங்க கூப்பிட்டதுலாம் என்னால வர முடியாது. அவன் சொல்ற பாருங்க, நீங்க இப்படி கூப்பிட்டதெல்லாம் என்னால வர முடியாது, நான் சொல்ற வேலையில உங்களால செய்ய முடிஞ்சா சொல்லுங்க, நான் வரேன் அப்படின்னா. என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னாரு அந்த ராஜா. ராஜா இங்க பாருங்க, நான் நல்லா சாப்பிடுவேன், நீங்க சாப்பிடக்கூடாது. நான் நல்லா தூங்குவேன், நீங்க தூங்கக்கூடாது. நான் எங்க போனாலும் என் கூடவே பின்னாடி நீங்க வரணும், அவ்வளவுதான் அப்படின்னாரு. எப்பா நான் ஒரு ராஜாப்பா, நான் நீ எங்க போனாலும் நான் பின்னாடி வர முடியுமா அப்படின்னாரு. ராஜா இதெல்லாம் என்னுடைய நண்பர் செய்வார். யாருக்கு அவன் நண்பர்? எனக்கு கொண்டு வந்து காமி அப்படின்னு. அவர் நேராக கூட்டு போனான். ஒரு மாமரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு. இவர் தான் என்னுடைய நண்பர் அப்படின்னு. யாரை பார்த்து? ஏன்னா உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. சாமி நான் நல்லா சாப்பிடுவேன், இவர் சாப்பிடவே மாட்டார். சாமி நான் நல்லா தூங்குவேன், இவர் தூங்கவே மாட்டார். நான் எங்க போனாலும் என் கூடையே ஒன்றாய் உடனாய் என் கூடையே வருவார வரமாட்டாரா சாமி? அப்படியே கண்ணு கலங்கிட்டு அந்த பையன். உடனே ராஜாவும் பார்த்துட்டு நல்ல நண்பர்ப்பா அப்படின்ட்டு அவரும் போயிட்டு. சாமி ஒவ்வொரு நிலையும் நம்ம கூடயே தான் இருக்கு. சாமியை ஏதாவது உறவு வைத்துக் கொண்டு அவரை நாம் என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் 3ஆம் உலகம் படைத்து வந்தார் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவருக்கு அன்பன் திரு பாதிரி பொலியூர் தோன்றாய் துணையாய் இருந்தரன் தன் அடியவங்களுக்கே என்று அப்பசாமிகள் சொல்வதற்கிறாங்க. ஏதாவது உறவு வைத்துக் கொண்டு சுவாமியை வழிபாடு செய்யும். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதனும் உன் பொருளும் நீ, பொருளும் சுற்றமும் ஓரோரும் நீ, துய்ப்பனமும் உயிர்த்தனமும் பொருட்டுவாய் நீ, துணையாய நெஞ்சு துறப்பிப்பாய் நீ, இப்போ நீ, இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏறூர்ந்த செல்வன் நீயே. சிலவர் பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க, வாங்க இது திருத்தங்கல்ல உள்ள சித்தப்பா போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னாரு. திருத்தங்கல்ல உள்ள சித்தப்பா உங்களுக்கு சித்தப்பாவே கிடையாது. திருத்தங்கல்ல என்ன சித்தப்பா இருக்காரு? அங்க உள்ள சாமி தான் நமக்கு சித்தப்பா. இங்க இருக்கக்கூடிய அப்பா வைத்தியநாதர் அப்பா. அங்க போய் பார்த்துட்டு வந்தா சித்தப்பா. ஒவ்வொரு மூத்தத்துக்கும் ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு. இது காசிக்கு போயிட்டா பெரியப்பா. அவன் எப்படி பாருங்க, சாமிகிட்ட ஏதாவது உறவு வைத்துக் கொண்டு அழைப்பார்.
அப்பான்னா யாரு? இப்ப நமக்கு அப்பா யாரு? வைத்தியநாதன். கூப்பிடலாம்ல? இல்ல என்ன செய்யலாம்? ஐயா அப்படின்னு நினைக்கலாம். ஐயாவுக்கு மேல தமிழ்ல ஒரு வார்த்தையே கிடையாது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று சொல்வதற்கு எனக்கு ஐயாவுக்கு மேல ஒரு வார்த்தையே கிடையாது. ஐயான்னு கூப்பிடலாம்ல சாமிய? ஐயனே உன் அருள்வழி இருப்பேன்னு கூட நம்ம அருளாளர் சொல்றாங்க. ஐயா ஐயா இந்த வாயால் அரட்டி அகல் செயல் மெழுகொப்ப எய்யாது என் தன் தலைமையில் வைத்து எம் பெருமான் என்று மாணிக்கவாசகர் எப்படி சொல்றாரு? ஐயா எந்த வாயால் அரட்டி அகல் செயல் மெழுகொப்ப ஐயாற்று அரசை ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானை கையால் தொழுது உன் கடற்சேவடிகள் கடும தழுவிக்கொண்டு எய்யாது என் தன் தலைமையில் வைத்து எம் பெருமான் என்று எப்படி சொல்றாரு பாரு. திருவாசகம் தான் அப்படி சொல்லணும், வேற யாரும் சொல்லணும். ஐயாது என்ற தலைமையில் வைத்துக் கொண்டு எம் பெருமான் என்று ஐயா என்ற வாயால் அரட்டி அனல் செயல் மெழுகுவப்ப ஐயாற்று அரசை ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானு ஆசைப்பட்டதுல சொல்றாரு. யாரு? மாணிக்கவாசகர் சொல்றாரு. அனல் சேர் மெழுகு வைப்பன்னாரு. மெழுகு எப்படி உருவம் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி சாமியை பார்த்தா நமக்கு உருக்க வரணும். மெழுகு எப்படி நெருப்பு பட்டதுமே உருகுதோ, சாமியை பார்த்ததுமே நம்ம மெழுகு மாதிரி உருகணுமா. நம்ம எத்தனை தடவை கோயிலுக்கு போறோம், அந்த மூத்தத்தை பார்த்தா ஏதாவது அழுக வருதா? அவர் பாட்டு அங்க இருக்காரு, நாம பாட்டு இல்லைன்ட்டு என்ன செஞ்சிருவோம்? போகும்போதே ஒரு லிஸ்ட்டை கொண்டு போய் சாமி இதை பண்ணல அதை பண்ணல அப்படின்னு லிஸ்ட்டை பூரா சொல்லிட்டு ஒப்பிக்க வேண்டியதெல்லாம் ஒப்பிச்சுட்டு ஒரு திருநீரை பூசிட்டு ஓடி வந்துடும். அது திருநீரை கூட ஒழுங்கா பூசுவோம்னா லேசை எடுத்துட்டு இப்படி கோண்ட வச்சுட்டு ஓடி வந்துடும். அப்படிதானே இருக்கும். நெற்றி நிறைய திருநீர் எப்பயுமே அணியும். சும்மா லேசெல்லாம் பூசக்கூடாது. இல்லைன்னா எதுக்கு சாமி ஆரங்களும் படைக்கணும்? திருநீர் பூசுறதுக்கு திருநீர் பூசுறதுக்காக தான் அந்த ஆரங்களும் வச்சிருக்காரு. அந்த ஆரங்களும் திருநீர் பூசணும். இல்லைன்னா சின்ன நெத்தியை படைச்சிருக்காங்களா நம்ம திருநீர் பூசுறதுக்கு? எல்லாருமே பாருங்க விட்டு கொண்டு தான் பூசணும். அது பூசணும். ஆமா, அதுல என் திருநீர் பூசணும்னா சும்மா லேச பூசுங்க. நம்ம கோயில பூஜை பண்ணும்போது திருநீர் பூசிட்டு வருவேன். ஒரு சில பேர் சிவா அப்படிப்பாங்க. இப்படி பூசக்கூடாதா, இப்படி வைக்கணுமா? அதுக்கு நீங்க பூச சின்ன பிள்ளைல பாத்தீங்கன்னா சில பிள்ளைங்க எழுதி மாச்சுவாங்க, ரெண்டு கண்ணையும் மூடிவாங்க. இப்ப நீங்க பூசுங்க அப்படிப்பாங்க. ரெண்டு சில பேர் கண்ணுல பட்டுன்ட்டு ரெண்டு கண்ணையும் மூடிட்டு இப்ப பூசுங்க அப்படிம்பாங்க. அப்படிலாம் இருக்க திருநீர் பூசுங்க. அதுவும் திருநீர் பூசி பூசி மகிழுமா. கங்காளம் பூசும் கவச திருநீற்று மங்காமல் பூசும். திருநீர் பூசும்போது மங்காமல் பூசி மகிழ்வரை யாமாகில் தங்கா வினைகுலம் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. அப்படி அவன் செய்த அந்த புண்ணியத்துக்கு தகுந்தவாறு அவன் வலைஞனாக வந்து பிறந்தான். அவனுக்கு சாமி என்ன பண்ணாரு? அம்பாளை அவருக்கு தந்தான். அப்ப அம்பாளுக்கு பிடிக்காத நாம என்ன நாமோ தாட்சாயினி என்கின்ற நாமத்தை எப்பயுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அம்பாளே சாமிகிட்ட போய் பெருமானே எனக்கு இந்த தாட்சாயினி என்கின்ற நாமம் வேண்டாம் என்று சொன்னதுக்கு அப்புறம் ஏற்கனவே வரதராஜன் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்றான், நீ அவனுக்கு மகளாக இருப்பாயாக என்று சொல்லி அதுக்கப்புறம் பார்வதி ஐயா வந்து அவதரித்து அதுக்கப்புறம் தவங்கள் பல செய்து அதுக்கப்புறம் சிவபெருமான் போய் மனம் முடித்து கூட்டு வந்தார். எங்க கைலாயமலைக்கு பார்வதி தேவியார மனம் முடித்து கூட்டு வந்தார். அம்பாளுடைய ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கு. அபிராமி அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா அம்பாலையும் அது குறிக்கும். அபிராமிங்கிற அது ஒரு பேரு எல்லா அம்பாலையும் குறிக்கும். சொல்லுங்க பா. பேரழகு உடையவள் அபிராமினா எல்லா அம்பாலும் அப்படித்தானே இருப்பாங்க. அதுலயும் அடிக்கடி மாசம் அந்த திருவான்மையூருக்கு போவேன் சொற்பொழிவுக்கு, சென்னைக்கு. மாசம் இந்த மாசம் 31ஆம் தேதி போறேன். அங்க திரிபுர சுந்தரி அம்பாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு விட்டுட்டு வர மனசே வராது. அப்படி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. மூக்குத்தி குத்தி வைர மூக்குத்தி குத்தி அம்பாவை அவ்வளவு அலங்காரம் அப்படி பண்ணியிருப்பாங்க. அங்கிருந்து வரவே மனசு வராது. அப்படி நின்றுக்கிட்டே இருந்தாலும் என்ன செஞ்சுருவாங்க, அப்படி தள்ளி விட்டுருவாங்க. கூட்டத்துல அம்பாள் அவ்வளோ அழகா இருப்பாங்க. ஒவ்வொரு அம்பாலும் இப்ப கூட ஒரு திருக்கோயில் போயிருந்தோம், அங்கேயும் அம்பாள் அவ்வளோ மூர்த்தம், பெரிய மூர்த்தம். ஒவ்வொரு இடத்துலையும் அம்பாளுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதுல அந்த அபிராமிங்கிற அந்த நாம வந்து பேரழகுடையவள் என்று பெயர்.
அதனால எல்லா அம்பாளுக்குமே அது குறிக்கும். அதனால அபிராமப்பட்டு அதை வச்சு பதியமா பண்ணாரு. 101 பாட்டு. என்ன பாட்டு பண்ணாரு? அபிராமி. அப்படியே அந்த அந்தாதிங்கிறதுலேயே மாணிக்கவாசகரும் பாடியிருக்காரு. என்ன பாட்டு சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பாடல் பாடியிருக்காரு மாணிக்கவாசகரும். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகழ்ந்திருவான் மிகப்பெரிதும் வருகின்றேன் ஆழத்தின் மணிக்கொண்டே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தல்யம் உடையானே. யானே முடிக்கிறாரா? அதுல இருந்து தொடக்கும். இந்த அந்தாதிங்கிறது முடிகிறதுல இருந்தே தொடங்குவது அந்தாதி. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு எங்களவே வானேயும் வெல்வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துகிறேன் தேனேயும் மலர்கொண்டே சிவனேயும் பெருமானே மானே உன் அருள் பெருநாள் என்னால் என்றென்றே வருந்துவனே. வருந்துவனை முடிச்சாரா? வருந்துவனின் மலர்பாதம் அவைகாண்பான் நாயேன் இருந்து நலமலர் புனையேன் ஏத்தேன் நான் தழும்பு ஏற பொருந்திய ஒரு சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயல் மற்ற என்னே நான் ஆமாறே ஆமாறும் திருவடிக்கு அகம்புடையன் அன்புடுகேன் பூமாலை உணைந்தேத்தேன் புகழ்ந்து உரையன் குப்பேரில் கோமானின் திருக்கோயில் தூகேன் விலகேன் புத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராளா உனை சார்வானேன். வானை முடிச்சாரா? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை குத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. வாழ்த்துவன் முடிச்சாரா? வாழ்த்துவதும் வானவர்கள் தாம்பாழ்வான் மனம் நின்பாள் தாழ்த்துவதும் தாமம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி சூத்த மதுகரம் முரளும் தாரோயில் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. பரவன நால்வேதம் பரவன பரவாக நிமிடர்கள் பாடுவன நால்வேதம் புறவுவார் குழல்வாழ்வார் கூறுவன ஒரு வேதம் அடியார்கள் மேன்மேல் முன் அப்படின்னு அந்த பாட்டில் வந்து சொல்லிட்டே இருப்பார். விட்டதுல இருந்து தொடர்ந்து பாடிட்டே இருப்பது அந்தாதி முறையில பாடப்படுகின்ற ஒரு பாடல். நிறைய இடத்துல மாணிக்கவாசகர் அந்த கையாண்டிருக்கேன். நானும் அந்த பதியத்தெல்லாம் பாடும்போது திருவாசகத்துல எளிமையை மனப்பாடம் பண்ணலாம். ஏன் அப்படின்னா விட்டதுல இருந்து நிறைய தொடரும். நீ அடுத்த வரி நீங்க அடுத்த பேராகிராஃப் எனக்கு வரி மறந்துச்சே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா விட்டதுல இருந்து வந்துடும் உங்களுக்கு. அதனால எளிமையை என்ன செஞ்சிடலாம்? படிச்சேன். திருவாசகம் அவ்வளவு சிறப்பு. இதுதான். அப்படி சாமி என்ன பண்ணாரு? அந்த பழனியனுக்கு மகளாக இருக்க வைத்தார். இப்ப நந்தி பெருமானுக்கு சாபம் கொடுத்தாரு. நீ போய் சுறாமீனாக இருக்க கடவுதுன்னாரு. அவர் சுறாமீனா என்ன பண்ணாரு? ஆகமத்தை தாங்கிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருந்தாரு. கடலை ஒரு கலக்கு கலக்கிட்டு இருந்தாரு சாபத்துல. யாரு? நந்தி பெருமான். ஏன்னா 2 பேரும் உள்ள விட்டார்ல. விநாயகர் பெருமானும் முருக பெருமானையும் உள்ள விட்டதுனால நந்தி பெருமானுக்கு என்ன சாபம்? நீ போய் கடல்ல போய் சுறாமீனாக இருக்க கடவுதுன்னு சொல்லி உள்ள போய் அந்த ஆகமத்தை தாங்கிக்கிட்டு கடலை ஏற்கனவே ஆகமத்தை தூக்கி எரிஞ்சாங்களா, அந்த ஆகமத்தை தாங்கிக்கிட்டு உலாயிக்கிட்டே இருந்த கடலை ஒரு அசைச்சிட்டு இருந்த. அப்ப இது ரொம்ப சேட்டை பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த சுறாமீனை பிடிப்பதற்கு நிறைய இடத்துல இருந்து ஆளை எதிர்பார்த்தாங்க. அப்ப சிவபெருமானே வலைஞனாக வந்தார். ஏன்னா இப்ப அம்பாள் வலைவீச்சியாக இருந்ததுனால அம்பாள் சாமி எப்படி வந்தாரு? வலைஞனாக வந்தார். அதான் இந்த இடத்துல சொல்லும்போது கேவேடராகி கெளிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும். இப்ப ஆகமம் எங்க கிடக்கு? கடலுக்குள்ள கிடக்கு. இப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரு? வலைஞனாக வந்தார். என்ன பண்ணாரு? அந்த சுறாமீனை யாரு பிடித்து கொடுக்கின்றார்களோ அவர்களை என்னுடைய மகளை நான் மனமுடித்து தருகின்றேன் அப்படின்னு சொன்னதும் உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு? கடல்ல உள்ள போய் அது யாருன்னு சிவபெருமானுக்கு தெரியும்ல. அந்த மீனை ஒரு வழி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் திருமணம் முடித்து மறுபடியும் எல்லாரும் கைலாயம் போயிட்டாங்க. சாமி, அம்பாள், நந்திய பெருமான், ஊமையாக இருக்க வைத்த முருகப்பெருமான அந்த உக்கிரபாண்டியராக இருக்கிறது அவரும் எல்லாருமே கடைசி எங்க போயிட்டாங்க? கைலாயமாய். எல்லா அற்புதமும் சாமி எதுக்கு பண்றாருன்னா நமக்காக தான் எல்லாமே பண்றாரு. அவருக்குன்னு எதுவுமே திருமணம் முடித்து காண்பிப்பது எல்லாமே நமக்காக தானே இல்லையா? அவருக்குன்னு எதுவுமே சாமிக்கு முன்னக்கூடியே தெரியும் எது எது எப்ப செய்யணும். அவரை போய் நம்ம என்னன்னு கேட்க முடியாது. ஏன் சாமி இப்படி பண்றீங்கன்னு சாமிகிட்ட போய் கேட்க முடியுமா? அவருடைய இச்சையை பொறுத்து. ஆனா சாமி எது செய்தாலும் நீதி நிலைமை தவறாது செய்வார். அவர் இதுல எந்த விதமான ஒரு இதுவும் என்ன செய்யாது, பங்கமே வராது. அதனால எதை கொடுத்தாலும் கரெக்டா தான் கொடுப்பாரு. அது மாதிரி ஒரு உயிருக்கு இந்த நேரத்துல இதை கொடுத்தா இது பக்குவமடையும் என்று அறிந்து ஊட்டக்கூடியவர் இறைவன். இப்ப நமக்கு என்ன தேவைங்கிறது இறைவன் அறிஞ்சு என்ன செஞ்சிருக்காரு? சொற்பொழி கேட்க இங்க இந்த உயிருக்கு கொஞ்ச நேரம் சொற்பொழி கேட்டாதான் இது சரி வரும் அப்படின்னு நீங்க அனுப்பிச்சுட்ருங்க. கொஞ்சமாவது நம்ம சாமியுடைய புகழை கேட்டாதான் அதுவும் இந்த புண்ணிய காலத்தை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த அமாவாசை காலத்தெல்லாம்
பயன்படுத்தி கொண்டால் நமக்கு எண்ணில்லாத அருள்கள் கிடைக்கும். ரெண்டாவது, நீங்க என்ன நினைக்க கூடாது அப்படின்னா, இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு நமக்கு சிவப்புண்ணியம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அன்னுடைய புகழ கேட்க வந்திருக்கோம். ஏற்கனவே சிவா சொல்லியிருக்காரு, ஏதோ இந்த நேரத்துல நமக்கு சிவப்புண்ணியமா போகுதா, ரைட் அப்படின்னு நினைக்கிறதே தவிர, இது கேட்டா நமக்கு ஒரு சிவப்புண்ணியம் உண்டாகும் அப்படின்னா நீங்க என்ன செய்யக்கூடாது. அதெல்லாம் சிவபெருமானுடைய இச்சை போகுது. சுவாமி அங்க கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பாரு. நீங்க செய்ய 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 ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் சிவபெருமானுடைய கணக்குல அக்கௌண்ட்ல கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சொற்பொழி கேட்டா எத்தனை மார்க் தெரியுமா, எவ்வளவு ரூபாய் நீங்க அக்கௌண்ட்ல போடுற மாதிரி தெரியுமா, கோடானு கோடி நீங்க அக்கௌண்ட்ல சேர்த்து வைக்கிற மாதிரி சொற்பொழி கேட்கறது. சொல்றவங்களுக்கும் அப்படிதான், அதை கேட்கறவங்களுக்கும் அப்படிதான். வல்லதோர் இச்சையினால் வழிபாடு 10 சொல்லுதல் கேட்டவல்லார் துன்பம் துடைப்பாருங்கிறாரு ஞானசம்பந்த பெருமாள். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு துன்பம்னா என்ன செஞ்சிருவான், போயிருன்னு அடின்னு சொல்லல, சொன்னது ஞானசம்பந்த பெருமாள். சொல்றவங்களுக்கும் சரி, அதை கேட்பவர்களுக்கும் சிவபுண்ணியம் உண்டா, துன்பம் வராது, துன்பம் துடைப்பாருங்கிற. நான் பார்க்கல அடின்னு இன்னும் கொஞ்ச நேரம் அவ்வளோதான், முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அது லேட்டாக தான் அவன் கரெக்டாக சொல்கிறாங்க. நீங்கள் லேட்டாக தான் நினச்சிங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இன்னும் 10 நிமிஷம் வரதுலாம் வந்து சரி. அப்படி கேவலராகி கெளிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்ற விதம்மை மகேந்திரத்திலிருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும். ஏற்கனவே மகேந்திர பணி சொன்னார். இப்ப அதே மாதிரி இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்ற விதம்மை மகேந்திரத்திலிருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும். அந்த 5 திருமுகத்தை வச்சுதான் சுவாமி என்ன பண்ணாராம், ஆகமங்களை அருளினார். அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஆகமங்களை உச்சி முகத்தை கொண்டு சிவபெருமான் அருளினார். மற்ற 4 முகத்தை கொண்டு வேதங்களை அருளி செய்தார். இறைவன் செய்த 2 நூல்கள், ஒன்று வேதம், மற்றொன்று சிவ ஆகமங்கள். உச்சி முகத்தை கொண்டு அருளிய ஆகமங்கள் சிறப்பு, 4 முகத்தை கொண்டு அருளிய வேதங்கள் பொது. வேதங்கள் ஏன் பொது அப்படிங்கிறோம்னா, அது உலகத்தை மட்டுமே குறிக்கும். ஆகமங்கள் என்பது இறைவனை அடையக்கூடிய நெறிமுறைகளை குறிக்கும். ஆகையினாலே ஆகமம் சிறப்பு. புரியுதா உங்களுக்கு? வேதங்கள் எல்லாத்தையும் பெருசு சொல்லிட்டே போய் கடைசி எல்லாத்துக்கும் மேல சிவபெருமான் இருக்காருன்னு சொல்லுவோம். ஆனா ஆகமம் என்ன சொல்லணும், சிவபெருமானை மட்டுமே குறிப்பாக சொல்லணும். இப்ப சொல்றாரு, இப்ப சாமி என்ன பண்ணாராம், காமிகம். இப்ப ஒவ்வொரு ஆகமானையும் ஒவ்வொரு முனிவருக்கு அவர் அருள் செய்தார், உபதேசம் செய்தார். அது என்னென்ன முனிவர்னா, காமிகம், யோகஜம், சிந்தியம், காரணம், அஜிதம் என்ற 5 ஆகமத்தை சத்யோஜாத முகத்தை கொண்டு, சத்யோஜாதம் பின்னாடி இருக்கிற முகம் இருப்பாங்க, அந்த முகத்தை கொண்டு கௌசிக முனிவருக்கு உபதேசம் செய்தார். புரியுச்சா? அடுத்து சொல்றாரு, தீப்தம், சூட்சுமம், சகஸ்திரம், சுப்ரவேதம், அசேமான் போன்ற 5 ஆகமத்தை வாமதேவ முகத்தை கொண்டு காசிப முனிவருக்கு உபதேசம் செய்தார். விஜயம், நிச்சுவாசம், சுவாய்ப்பு, ஆக்னேயம், வீரம் என்ற 5 ஆகமத்துல அகோர முகத்தை கொண்டு எந்த முனிவருக்கு, பரத்துவாச முனிவருக்கு உபதேசம் செய்தார். அடுத்து புரோகிதம், வனிதம், சித்தம், சந்தானம், சர்வோத்தம், பரமேஸ்வரம், கிரணம், வாதனம் என்ற 8 ஆகமத்தை ஈசான முகத்தை கொண்டு சிவபெருமான் யாருக்கு அனுப்பி செஞ்சாராம், அகத்திய மாமுனிவருக்கு உபதேசம் செய்தார். இப்படி ஒவ்வொரு முனிவருக்கும் அந்தந்த ஆகமங்களை 28 ஆகமங்களையும் அந்தந்த முனிவருக்கு சுவாமி உபதேசம் செய்திருக்கின்றார். இந்த முனிவர்கள்லாம் இல்லறத்துல இருந்து கொண்டு அங்கிருந்து கொண்டு இந்த பூலோகத்துல கொண்டு இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, சேர்த்து நம்மளை பயனடையுமாறு செய்தார்கள். அவங்க கொடுக்கலைன்னா நமக்கு என்ன கிடையாது, இந்த ஆகமத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த முனிவருக்கெல்லாம் சுவாமி உபதேசம் செஞ்சதுனாலதான் அவங்க தக்க நேரத்துல நமக்கு அதையெல்லாம் கொண்டு சேர்த்தார்கள். இப்ப இந்த ஆகமங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஆகமத்தினுடைய சாரம் எது தெரியுமா உங்களுக்கு? ஆகமத்தின் சாரம் திருமந்திரம். ஆகமத்தினுடைய சாரம் எது? திருமந்திரம். இப்ப சாமி எண்ணிலே ஆகமங்கள் அருளி செய்தார். எண்ண முடியாத அளவுக்கு ஆகமம். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவதாம் விரும்பும் உண்மையாவது பூசணையே இருக்குன்னு பார்த்தோம். அப்படி எண்ண முடியாத அளவுக்கு ஆகமங்கள் அருளினாரு. அப்ப இந்த உயிர்களுக்கு இது எப்படி பயன்படும் அப்படின்னு தெரிஞ்சு சாமி அப்படியே ஒரு 100 கோடி ஆக்கினார். எண்ண முடியாத அளவுக்கு இருந்த ஆகமத்தை 100 கோடி ஆகமங்கள் எல்லாம் கற்று உணர்ந்தும் பெருகுதவும் சித்தி எல்லாம் பெற்றும் குருவரினால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சரணமாம் தினம் என்று சொல்வதற்கு இணங்க அதை 100 கோடி ஆக்கினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இத்தனையும் அவங்க படிச்சுக்கிட மாட்டாங்க,
சரி இன்னும் கொஞ்சம் சுருக்கும் அப்படின்ட்டு 28 ஆகமத்தை சிவபெருமான் அனுப்பிச்சு. அதான் காமிக முதலாகிய வாதுல நீராக 28 ஆகமங்களை இந்த முனிவர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு செய்தாரா. அந்த 28ஐயும் சுருக்கி 28ஐயும் இவங்க படிச்சுக்குவாங்களான்னு பார்த்து தமிழ்ல நமக்காக திருமல தேவநாயனரை வைத்து திருமந்திரமாக 9 தந்திரங்களாக கொடுத்தார். அப்ப ஆகமத்தினுடைய சாரம் எது? திரு எப்படி பாருங்க. அதை வச்சுதான் சுவாமி நமக்கு இந்த 9 தந்திரங்கள் வழியாக, நீங்க அடியாரை பத்தி கேட்கணுமா அதுல இருக்கு, சாமி பத்தி தெரியுமா திருமந்திரத்துல இருக்கு, அம்பாளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இருக்கு, முருகப்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கணுமா முருகப்பெருமானை பற்றி கரெக்டா 6 பாட்டுல 6 இதுல சொல்லியிருக்கேன் திருமந்திரம். அது சிவபெருமான் வேற இல்ல முருகப்பெருமான் வேற இல்லைன்னா அவரே சொல்றாரு. யாரு? திருமந்திரத்துல திருமலதேவன் என்ன சொல்றாரு? உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் அந்த திருமந்திரத்துல 9 தந்திரங்களாக கொடுத்திருக்கின்றார். அப்ப ஆகமங்கள் எவ்வளவு சிறப்புன்னு பார்க்கணும். அதனால ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாக. அன்னிப்பான்னா என்ன அர்த்தம்? நெருங்கி வருதல்னு அர்த்தம். அன்னிப்பான்னா ஆகம வழியில் நீங்க சென்றீங்கன்னா சிவபெருமான் நெருங்கி வருவார். வேதத்தின் வழியா சென்றீங்கன்னா சாமி தொலைவுல. அதான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இடமான நாம் இவரா பொய்யாயினை எல்லாம் போயகளை வந்தருளி மெய்ஞானமாகி விழுகின்ற பிற்றரே விஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அப்படின்னு மாணிக்காச பெருமான். அப்ப எப்படி சொல்ற? மற்ற வைதம்மை மகேந்திரத்து இருந்து உற்ற முகங்களால் பணித்து அருளியும் அந்த 5 முகத்தை கொண்டு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதேவி என்ற அந்த 5 முகத்தை கொண்டு சாமி என்ன பண்ணாரு? ஆகமத்தை சொன்னார். 5 முகங்களால் அதை பணித்து அருளினார். இந்த முனிவர்களுக்கெல்லாம் பணித்து சிவபெருமான் அருளினார். அப்ப எவ்வளவு சிறப்புடையதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த 10 வரியில கல்லாடத்து கலந்திருதரளி நல்லாளோடு நயப்புற வெய்தியும் பஞ்சப்பள்ளியில் பால்மனிதனோடு எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத வேடமோடு கிஞ்சிக வாயவள் விராகு கொங்கை நல்தடம் படிந்தும் கேவேடராகி கிளிரது படுத்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்ற விதனில் மகேந்திரத்திலிருந்து உற்ற 5 முகங்களால் பணித்து அருளியும் என்று இந்த 10 வரியில மாணிக்கவாச பெருமான் நல்லா சொல்றாரா. இது ஒரு சின்ன சின்ன கதைகளா வந்துச்சா. அந்த இடத்துல அம்பாள் வந்து அந்த சாமியுடைய கோபத்துக்கு ஆளாகி வந்து மண்ணுலகத்துக்கு வந்து உமையம்மையாக இருந்து அதுக்கப்புறம் சிவபூஜை செய்து மேன்மை அடைஞ்சது உண்டு. 2வது சுவாமியை வந்து திருமணம் முடித்து கூட்டு போனதும் உண்டு. சாமி அப்பப்போ வந்து என்ன பண்ணுவார்? வந்து திருமணம் முடிச்சு கூட்டு போயிடுவார். வழங்கியானா வந்து கூட்டு போயிட்டாரு. பார்வதியா இருக்கும்போது வந்து கூட்டு போயிட்டாரு. உடனே விட்டுற மாட்டாரு சாமி. ஏன்னா அம்பாளை விட்டுருவாரா சாமி? தெய்வ மாட்டார். எப்பவுமே சிவபெருமானுக்கு 2 வகை சக்திகள் மறந்துடக்கூடாது. என்ன சக்தி சொல்லுங்க பார்ப்போம். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. சிவசக்தி அப்படிங்க. சிவபெருமானுக்கு 2 வகை சக்தி எதுனா, ஒன்று விட்டு நீங்க சக்தி, இன்னொன்னு பறிக்கிற சக்தி. பறிக்கிற சக்தி என்பது என்னன்னா, இந்த மாயை தான் இறைவனுக்கு பறிக்கிற சக்தியாக வரும். அவ்வளவுதான். இந்த மாயை இருக்குல்ல, மாயை இறைவனுக்கு ஒரு வகையான சக்தி. அதை கொண்டுதான் சாமி என்ன செய்யறாரு? உலகத்தை இயக்குறாரு. அந்த மாயிலிருந்து தான் நமக்கு இந்த உடம்பு கொடுக்குறாரு. இல்லை நமக்கு உடம்பே இருக்காது. மாயிலிருந்து தான் ஒவ்வொரு மாயை வந்து எப்படின்னா அதுல இருந்து இருக்கக்கூடிய சூட்சுமத்தை வச்சுதான் நமக்கு எல்லாத்தையும் சாமி வழங்குறது. இப்ப நம்ம இவ்வளவு நம்ம ஒவ்வொருத்தரும் 60-70 கிலோ இருக்கோமா, முடி சாய்ந்த மன்னர் முடிவில் எத்தனை ஆயிரும்? ஒரு பிடி சாம்பல் ஆயிரும். அது சூட்சமா இருக்கும். சூட்சமா இருந்தது இப்ப விரிவடைஞ்சிருக்கு. ஏற்கனவே ஒவ்வொரு பேரும் நம்ம இறந்து வந்திருக்கோமா, மண்ணாகி மறுபடியும் எங்க வந்து மண்ணை சாப்பிட்டு 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 நம்ம எப்படி ஆயிட்டோம்? மறுபடியும் அதே உடம்பு நமக்கு வந்து நமக்கு எல்லாமே சாமி எதுல இருந்து கொடுக்குறாரு? இந்த மாயில இருந்து தான் கொடுக்குறாரு. எல்லாமே மாயை வந்து என்றும் உள்ள பொருள். மாயை என்றும் உள்ள பொருள், கண்மம் என்றும் உள்ள பொருள், கண்மம் மாயை ஆணவம் 3மே என்றும் உள்ள பொருள். அதே மாதிரி பதி பசு இறைவனும் என்றும் உள்ள பொருள், உயிர்களும் என்றும் உள்ள பொருள். ஆனா உடம்பை இறைவன் படைக்கவில்லை. உடம்பைத்தான் இறைவன் படைக்கின்றாரே தவிர உயிரை இறைவன் படைப்பதில்லை. அதுல மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கும். இறைவன் எதை கொடுக்குறாரு? உடம்ப உயிரா. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த உசுரை இப்படி படைச்சிட்டானே அப்படிமா. உசுரை இறைவன் படைக்கவே இல்லை. அவர் மட்டும் படைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு எல்லா உயிரும் எப்படி இருக்கும்? நல்லா சந்தோஷமா இருக்கும். எந்த உயிருக்கும் துன்பம் இருக்காது. அதுல இருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சிவபெருமான் உயிரை படைக்கவில்லை என்பது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப படைத்தது எதை படைச்சாரு? உடம்பைத்தான் படைச்சாரு. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? திருக்கோயிலுக்கு போக சொன்னா, தலையால வணங்க சொன்னா,
கண்ணால இறைவனுடைய திருக்கோயில போய் பார்க்க சொன்னா, வாயால இறைவனுடைய புகழை வாழ்த்த சொன்னா, கையால இறைவனை கூப்பி தொலை சொன்னா, பக்கத்துல இருக்கிற ஆளை போய் அடிச்சுக்கிட்டு இருக்குது இந்த உடம்பு. சிவபெருமானை போய் கோயில பாருன்னா செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்கு. வாயால வாழ்த்துனா அடுத்தவங்களை பத்தி புரணி பேச்சுக்கிட்டு இருக்கு இந்த வாய். அதுக்கெல்லாம் பயன்படுத்தாம நாம் என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமானை போற்றி வழிபாடு செய்வதற்கு இந்த உடம்பை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு 10 வரியில ஒரு 10 வரியா போனா நல்லா இருக்கும்ல சார்? ரொம்ப வேண்டாம்ல? ஒரு 25 வரியை எடுத்துக்கிட்டு கட 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 சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சிவா என்ன சொன்னாரு வீட்டில் போய் நீங்க எழுதிவீங்க, யோசிப்பீங்க. எனக்கு ஒரு 25 வரி எடுத்தாரு, என்ன சொன்னாரு அப்படின்னு நீங்க ரொம்ப தேய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 10 வரினா நீட்டா அவங்க அதை போய் நீங்க என்ன செய்வீங்க, சிந்திச்சு பார்ப்பீங்க. இப்படி நிறைய அற்புதங்கள்லாம் நீ அடுத்து போக போக திருவிளையாடல் போனா நிறைய வருது. நீங்க மறுபடியும் நீங்க என்ன செய்ய போறீங்க? திருவிளையாடல் போனாத்த கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கேட்க போறீங்க. நிறைய சொல்றாரு மாணிக்காசு இந்த கீர்த்தி திரு அகவல்ல. அடுத்து என்னென்னலாம் சொல்ல போறாருங்கிறத நம்ம தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இதுக்காரும் உள்ளம் நிறைந்து போகை சிறந்து இந்த திருவாசகத்தை நீங்க கேட்கணும். உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைய செய்யுங்க. அப்பாட முடிச்சிட்டாரியா, எங்களுக்கு எவ்வளவு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு. சரி, போதும் ஆன்லைன் கிளாஸ்லாம் இருப்பீங்க நிச்சா, அப்படித்தானே இல்லையா? அப்படின்னா இன்னொரு 1/4 மணி நேரம் கூட எடுக்கணும்னு நினைச்சேன். அடுத்து பார்த்து சரி. சிவனார் வனம் குளிர உபதேச மன்றம் இருகவி வீதிலும்பகது குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபாலகந்த இனசெயலே விரும்பி உளம் இணையாமல் அவமாய் குண்டுலகி விருதாளைந்துலனும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகம் பெருகையிடரானதும் தொலையாறு ஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மயில் மருகோனே நவலோகமும் கைதொழும் நிஜ தேவளம் கிருத நலமான விஞ்சை கதிர்விலை கோவே தேவயானை அங்குரமி மணவாள சம்பிரமுருதிர வீர விஞ்சி வடிவேலா திருஆவினன் குடியில் வருவேல் சவுந்தரிக ஜெகவேவி கண்ட வீரல் பெருமாளே. கைலாயம் வரை சிவஞான போத நெறிகாட்டும் என்னை பைலாயமே கண்டான் சந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவூர் தெரிவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருவரம் நீர்கோழி தலைக்க மாதோ பவப்பரம் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்து அருணறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உயவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னொருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசியன் வளர்த்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுவேன் வான்முகில் வளாதிவேக மடிவலம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் வீரில் வழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமனை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் கலைத்தோங்க தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிட்டமா பார்வதி வதையே என்னாருடைய சிவனே போற்றி வெற்றிவேல் முகனுக்கு திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் ஆதுரா தியாகேஷா பூஜை பூஜை